அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சரி, உள்ள பேசுற வழங்குறது தானே? ஓகே, பிறகு நினைக்கிறேன். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ரப்பி ஷ்ரஹ் லி சத்ரி வயஸ்ஸிர் லி அம்ரி வஹ்லுல் உக்தத்தன் மின் லிசானி யஃப்கஹு கவ்லி. ரப்பி ஸித்னி இல்மன் வர்ஸுக்னி ஃபத்லா. சரி. சரியா? ரைட். சரி, குள்ள வராங்க. பகுதி ரெண்டுல முதலாம் கேள்விக்கு போகும். பகுதி ரெண்டுல முதலாம் கேள்வி. வைசா சாரி பகுதி ரெண்டுல முதலாம் கேள்வி வரைப்பு கேள்வி. ரைட். ஓகே, படிச்சா இல்லையா தெரியா? ரைட், நான் வரைகிறேன் பாருங்க. பெருசா ஒன்றும் இல்லை. y சமன் x வர்க்கம் சை 5 ஒரு சமன்பாடு தந்திக்கலாம். y-யும் x-உம் வாரமாய்க்கு ஒரு சமன்பாடு தந்து y சமன் x வர்க்கம் சை 5 எனும் சார்பின் வரைவை வரைவதற்கு கீழே தரப்பட்ட ஒரு பூரணமற்ற அட்டவணை தரப்பட்டுள்ளது. இந்த சமன்பாட்டுக்குரிய ஒரு அட்டவணை தரப்பட்டது. உங்கள்கிட்ட கேட்கிற முதலாம் கேள்வி, x சமன் 2 ஆகும் போது y-யின் பெருமானத்தை, இந்த x-இட பெருமானம் 2 ஆகுற நேரத்துல y-ட பெருமானம் எவ்வளவு? இந்த இடைவெளியை நிரப்பட்டாமல் சார். x-இட பெருமானம் 2 ஆகும் பொழுது y-யின் பெருமானத்தை மாட்டான், இன்னி வர மாட்டான். சரி, அப்ப என்ன செய்யணும்? என்ன செய்யணும் என்று கொஞ்சம்
சரி, என்ன செய்யணும் என்றால் இந்த சமன்பாடு இந்த சமன்பாட்டுல எக்ஸுக்கு பதிலாக 2 நீங்க பிரதிடும். இங்க தந்த சமன்பாட்டுல எக்ஸுக்கு பதிலா 2 நீங்க போடும் பிரதிட்டுன்னு சொல்லு. ஓகே, பிரதிட்டு பா. தந்த சமன்பாடு y சமன் எக்ஸ் வர்க்கம் சயான்ச். சரியா, முதலாம் செய்கிறேன். எக்ஸுக்கு பதிலாக எக்ஸ் வார இடத்துக்கு நீங்க 2 பிரதிடும். எக்ஸுக்கு பதிலாக 2 போடும். அப்ப y எவ்வளவு பா. சரி, அப்ப இந்த எக்ஸ் இந்த இடத்துக்கு 2 போடும். இந்த இடத்துக்கு 2 போட்டா 2 இடம் வருது. சய அங்கலையாரிக்கு 5. இப்ப 2 இட வர்க்கம் எத்தனை? 2 இட வர்க்கம் 4. அங்கல சய 5. இப்ப 4ல இருந்து 5 கழிக்கலாம். 4ல 5 கழி எவ்வளவு? 4ல 5 போனா 5ல 4 போனா உண்டு. 4ல 5 போனா மறையும். மறையும். ஆகவே வைட பெருமானம் மறையுண்டு வரும். வைட பெருமானம் தான் வந்து மறையும். ஆகவே இந்த இடத்துக்கு மறையுண்டு வருதா? இந்த இடத்துக்கு மறையுண்டு வரும். அப்ப இது மறையும். சரி, இப்ப ரெண்டாவது கேட்கிறான். எக்ஸ் கமா y அச்சு வழியே 10 சிறிய பிரிவுகளை ஒரு அலகாக கொண்டு மேற்குறித்த சார்பின் வரைவை வரை. இந்த சமன்பாட்டுக்குரிய வரைபை வரைவு. அந்த கிராஃப் பேப்பர் கிராஃப் தாள்ல இந்த சமன்பாட்டுக்குரிய வரைவு வரை. இங்க ஒரு விஷயம் சொல்றான், எப்படி அளவெடுக்கணும்னு சொல்ற. எக்ஸ் அச்சிலேயும் y அச்சிலேயும் ரெண்டும், எக்ஸ் அச்சிலேயும் y அச்சிலேயும் 10 சின்ன சின்ன சதுரங்கள், 10 சின்ன சதுரங்களை ஒரு அழகா எடுக்கலாம். ஒரு அழகா. சரி பாருங்க, அப்ப நான் கிராஃப் பேப்பர்ல வரையுமா. நான் கிராஃப் பேப்பரை வச்சுக்கிறேன். ஓகேயா, கண்டிப்பாக கிராஃப் பேப்பர். இதுல சின்ன சின்ன பாக்ஸ், சின்ன சின்ன பாக்ஸ் 10 பாக்ஸ ஒன்று எடுக்கணும். எக்ஸ் அச்சையும் அப்படித்தான் எடுக்கிறோம், y அச்சையும் அப்படிதான். 10 பாக்ஸ ஒரு அழகா எடுக்கும். ஓகே, அப்ப நான் எடுக்கிறேன். நான் ஏற்கனவே ஒரு அச்சு வரைஞ்சிக்கிறேன். உங்களுக்கு தெரியும், நேர அடிக்கிற அச்சு வந்து y அச்சு. இவர் வந்து y அச்சு. இது y அச்சு. நான் y என்று போட்டு y அச்சு. எக்ஸ் அச்சை வரையும், நான் கீழால் ஒரு கோடு வரையும். சரி, ஒரு எங்கனால மட்டும் அடிப்போம் என்றால் நான் ஒரு இங்கனால போட்டு போட்டேன். எக்ஸ் அச்சு வரைகிறேன். எக்ஸ் அச்சு வரைச்சு. சரி, இது எக்ஸ் அச்சு, இது y அச்சு. ஓகே, கொஞ்சம் நீங்க சரி, இந்த கோட்டை கொஞ்சம் நான் கொஞ்சம் நேருக்கு. நான் கொஞ்சம் இங்கனால அடிக்கிறேன். சரி, இவர் தான் எக்ஸ் அச்சு. அப்ப இதுக்கு எக்ஸ் அச்சு என்ற பேரை போடுவாரு. இதுதான் எக்ஸ் அச்சு, இது எக்ஸ் ஒய் போடு. இதுதான் 2 டே போச்சு. உங்களுக்கு தெரியும், ஆள் கூட்டு தலைமைக்கு போச்சு. இப்ப போல இதுல அவன் சொல்றான், எக்ஸ் அச்சுல 10 சின்ன பாக்ஸ ஒன்று எடுக்க. அப்ப 10 சின்ன பாக்ஸ் மாட்டி பண்ற இந்த இடத்துல இன்னிதான் 10 சின்ன பாக்ஸ். இதுக்குள்ள 5 பாக்ஸ். ஒரு சின்ன ப்ளூ பாக்ஸுக்குள்ள இதுக்குள்ள 5 பாக்ஸ். அப்ப 10 பாக்ஸ் எண்ணினா நீங்க நிக்கிற மாதிரி. அப்ப இவர் தான் ஒன்று. அப்ப நீ இதே அளவு தான் தொடர்ந்து போகும். அப்ப இதே அளவு இங்க நம்ம பண்ணாலும் அப்ப இது 2. இதே அளவு இங்க மார்க் பண்ணா அப்ப இது 3. இது 4. ஓகே, அப்படி போ. அங்கல நேரங்கள் இப்ப இங்கல மறையுங்க வரணும். அப்ப பூஜ்ஜியத்துக்கு இங்கல அப்ப அதே மாதிரி இங்க எடுக்கணும். அதே சைஸ். இது மறை உண்டு. இந்த இடம் மறை 2, இந்த இடம் மறை 3. மறை 3 போதுமே நினைக்கிறேன். இப்ப அதே மாதிரி வையச்சில புரியும். வையச்சிலையும் அதே மாதிரி எடுக்கும். 10 பாக்ஸ் எடுக்கும். இதுக்குள்ள எண்ணி பாருங்க, 10 பாக்ஸ். 10 பாக்ஸ் தான் ஒரு அழகா எடுக்கலாம் ஒன்று. அப்ப எல்லாத்தையும் அதே மாதிரி 10 பாக்ஸ் அண்ணன் அடுத்த 2. அப்ப அடுத்த 10 பாக்ஸ் மார்க் பண்ணால் இது 3. அடுத்த அப்ப இவர் 4.
கீழுக்கு வந்தா மறை, வைட மறை. இது மறையுண்டு, இந்த இடம் மறை 2, இந்த இடம் மறை 3, இந்த இடம் மறை 4, இந்த இடம் மறை 5. ஓகே, இப்ப நான் வரைஞ்சிக்கிற ஆள் கூட்டுத்தரேன். நான் வரைஞ்சிக்க ஆள் கூட்டுத்தரேன். நீங்க இதை வரைஞ்சால் உங்களுக்கு 1 மாசம் தரேன். இதை ஃபுல்லா இப்படி கம்ப்ளீட் பண்ற 1 மாசம். இப்ப என்ன செய்ய போறோம்னா, இந்த ஆள் கூட்டு தளத்துல உங்களுக்கு தெரியும், இந்த அட்டவணையை பார்த்து நாங்க புள்ளிகள் குறிப்போம். இந்த அட்டவணையை பார்த்து நாங்க புள்ளிகள் குறிப்போம். முதலாவது புள்ளி பாரு, எக்ஸிட மறை 3ம் வைட 4. எக்ஸிட மறை 3ம் வைட 4ம் செட் ஆகுற புள்ளியை குறிப்போம். எக்ஸிட மறை 3ம் வைட 4. எக்ஸிட மறை 3 இதான் நெக்ஸ்ட் ஆகுது. எக்ஸிட மறை 3ம் வைட 4ம் என்றா என்ன தெரியுமா? எக்ஸிட மறை 3க்கு நேரையும் வைட 4க்கு நேரையும் செட் ஆகுற புள்ளி நீதான் அந்த புள்ளி. இந்த புள்ளியை மாப்போம். நீங்க கோட் அடிக்கிறலாம், உங்களுக்கு காட்ட எக்ஸிட மறை 3க்கு நேரே வைட 4க்கு நேரே செட் ஆகுற நீங்க தான். சோ அந்த புள்ளியை மாப்போம். அப்படிதான் நடக்கும். என்ன வருது அந்த புள்ளி இப்படி மாப்பணும். அடுத்த புள்ளி என்ன? எக்ஸிட மறை 2ம் வைட மறை 1. எக்ஸிட மறை 2ம் சரி, எக்ஸிட மறை 2ம் வைட மறை 1. நீங்க வைட மறை 2 இதான் வைட மறை 1. அப்ப எக்ஸிட மறை 2க்கு நேர, ஓகே, எக்ஸிட மறை 2க்கு நேரே வைட மறை 1க்கு நேரே செட் ஆற புள்ளி தான். அன்னிதான் அடுத்த புள்ளி. ஓகே, சரி. அடுத்தது எக்ஸிட மறை 1ம் வைட மறை 4. எங்க எக்ஸிட மறை 1, அப்ப இதுக்கு நேர போங்க. எக்ஸிட மறை 1க்கு நேர வைட 4. எக்ஸிட மறை 1ம் வைட மறை 4 இது பண்ணீங்க அப்படிதான் செட் ஆகும். இதான் அது. சரிதானே? பாருங்க, எக்ஸிட மறை 1ம் வைட மறை 4 செட் ஆகிற புள்ளி தான். அடுத்த புள்ளி எக்ஸிட 0 வைட மறை 5. எக்ஸிட 0 மீதான். அப்ப இதுக்கு நேர் அப்படியே வாங்க, வைட மறை 5. அப்ப இந்த கோட்ல தான் வருதுண்டா, கோட்லயும் வருது. அப்ப வைட மறை 5 அந்த கோட்லயும் தான் செட் ஆகுது. அடுத்த புள்ளி எக்ஸிட 1ம் வைட மறை 4. எக்ஸிட 1 நேர் 1. எக்ஸிட 1 எக்ஸிட 1க்கு நேரையும் வைட மறை 4க்கு நேரையும் செட் ஆகிற புள்ளி. அடுத்த புள்ளி எக்ஸிட 2ம் வைட மறை 1. எக்ஸிட 2க்கு நேர வைட மறை 1. எக்ஸிட 2க்கு நேர வைட மறை 1க்கு நேர இங்கதானா. அடுத்த புள்ளி எக்ஸிட 3ம் வைட 4. எக்ஸிட 3 எக்ஸிட 3 எக்ஸிட 3க்கு நேரே வைட 4க்கு நேர. எக்ஸிட 3ம் வைட 4ம் அது செட் ஆகுது. ஓகே, புள்ளி எல்லாம் குறிச்சோம். இப்ப இந்த எல்லா புள்ளிகளையும் இணைக்கக்குள்ள ரூலர் பாவிக்கிறது இல்லை. இது நேர்கோட்டு வரைபடல. கிரேட் 9ல படிக்கிறதா நேர்கோட்டு வரை. சோ ரூலர் பாவிக்கிறதுல கையால் ஏண்டிய மட்டும் ஷேப் ஆக்கி இணைக்கணும். கிட்டத்தட்ட ஒரு மாலை ஒன்றை இப்படி வச்சு கொண்டு இருந்தால் எப்படி இருக்கணும்? ஒரு மாலை ஒன்றை இப்படி வச்சுக்கொண்டு அந்த மாலை எப்படி வளைஞ்சு வரும்? நூல் ஒன்று, ஒரு நூல் ஒன்றை இப்படி வச்சுக்கொண்டு அந்த நூல் எப்படி வளைஞ்சு வந்திருக்கணும்? அதே ஷேப்ல கிட்டத்தட்ட எடுக்கணும். சரியா? ரைட்ஸ். அது நீங்க வரைஞ்சி பல சரி வந்துடும். கிட்டத்தட்ட நான் வரைஞ்சிட்டேன். சரியா? உடஞ்சு வரையில இப்படி ஒரு துண்டு மரம், இப்படி ஒரு இதெல்லாம் வரையில, இங்க உடையப்படாது. சரியா? எல்லாம் ஒரே ஷேப்ல கிட்டத்தட்ட வாரமா நீங்க வரை பழகினால் அது சரி பண்ணும். சரி, ரைட், ஓகே. சரி, அப்ப வரைஞ்சிட்டோம். வரைஞ்சு முடியும் வரைக்கும் 5 மாசம் கழிச்சு. இப்ப 5 மாசம் கழிச்சுட்டு இப்ப அடுத்த கேள்வி இதை வச்சு கூட ஒவ்வொரு கேள்வி கேட்பாங்க. நீங்க வரைஞ்ச வரைக்கு வச்சு ஒவ்வொரு கேள்வி. இப்ப அதுக்கு தான் தயாராகிறா. என்ன கேள்வி பாருங்க. 3ஆம் கேள்வி, சார்பின் உங்களோட வரைபிட சமச்சீரச்சின் சமன்பாட்டை தான். உங்களோட வரைவு சமச்சீரான ஒன்று தானே. இது இப்படி சமச்சீரா மடிக்கலாமா? இதை இப்படி சமச்சீரா 2க்கு மடிக்கிறதுங்க. உங்களோட கிராஃப் சமச்சீரத்தை
அப்ப இத சமச்சீரா மடிச்சா எங்கனால மடிபடும்? இத சமச்சீரா மடிச்சா எங்கனால மடிபடும்? அந்த மடிபடுற கோடு அந்த மடிபடுற கோடு தான் சமச்சீர் அச்சுன்னு சொல்லும். எங்கனால மடிபடும்? இத மடிச்சா எங்கனால மடிபடுமா இல்லையா? இல்லையா? இத சமச்சீரா மடிச்சா அந்த மடிபடுற கோடி தான். இந்த கோட்டுட சமன்பாட்டை கேட்கும். அவ்வளவு. இந்த கோட்டுக்கு தான் பேர் சொல்ற சமச்சீர் அச்சு. இந்த கோட்டுக்கு தான் பேர் சொல்ற சமச்சீர் அச்சு. உங்கள்ட்ட கேட்கிற இந்த கோட்டுட சமன்பாட்டு. சரி, இந்த கோட்டை பாருங்க புள்ள. இன்னொரு சரி தான் பாருங்க. நான் வேறொரு கோடு வரைய கொஞ்சம் பாருங்க. இந்த கோட்டை கொஞ்சம் பாருங்க. இந்த கோட்டுக்கு ஒரு சமன்பாடு தெரியும். இந்த கோடு எக்ஸ் ஒன்றாலே போகுது. இந்த கோடு எக்ஸ் ஒன்றால போகுது. அப்ப இந்த கோட்டோட சமன்பாடு என்ன? எக்ஸ் சமன் உண்டு. இந்த கோட்டோட சமன்பாடு எக்ஸ் சமன் உண்டு. இதுல சமன்பாடு எக்ஸ் சமன் உண்டு. சரி, இங்கனால கோடு போடுவீங்க. இப்ப இந்த கோட்டோட சமன்பாடு கேட்டா இந்த கோட்டோட சமன்பாடு இது எக்ஸ் மறை உண்டால போகுது. எக்ஸ் மறை உண்டு தான் இது. இந்த கோடு எக்ஸ் மறை உண்டால போறபடியால் அந்த கோட்டோட சமன்பாடு எக்ஸ் சமன் மறையும். இப்ப உங்களுக்கு தேவைப்பட்ட எந்த கோடு? உங்களுக்கு தேவைப்பட்டது இந்த கோடு. அவன் இந்த கோடை பாருங்க, எக்ஸ் அச்சிட பூச்சியத்தாலே போதி. நேரத்தோட நான் இங்க சும்மா அடிச்சு கேட்டேன் காட்டி. உண்டால போனா எக்ஸ் சமன் ஒன்று சரி. இங்கனால கோடு போனா எக்ஸ் சமன் 2 சரி. இப்ப உங்களோட கோடு பாருங்க, உங்களோட கோடு எக்ஸ்ட பூச்சியத்தால போகுது. எக்ஸ்ட பூச்சியத்தால போற கோடு இந்த கோடு. அப்ப இந்த கோட்டோட சமன்பாடு என்ன புள்ள சொல்லுங்க? புள்ள இங்கனால போனா எக்ஸ் சமன் 1, இங்கனால போனா எக்ஸ் சமன் 2, இங்கனால போனா எக்ஸ் சமன் 3. அப்ப இங்கனால போனா எக்ஸ் சமன் 0. எக்ஸ் சமன் 0. இதான் சமச்சீர் அச்சிட சமன்பாடு தான் கொள்ளுங்க. இந்த சமச்சீர் கோடு இதான் சமச்சீர் கோடு. இத சமனா மடிச்சா இங்கனாலதான் மடிபடுற. அப்ப அதுதான் சமச்சீர் கோடு, சமச்சீர் அச்சு. இந்த சமச்சீர் அச்சிட சமன்பாடு கேட்கும். அப்ப இந்த கோடு எக்ஸிட பூச்சியத்தால போற கோடு. எக்ஸிட பூச்சியத்தால போற கோடு. எனவே இந்த கோட்டோட சமன்பாடு எக்ஸ் சமன் 0. எக்ஸ் சமன் 0. ஓகே. அப்ப சமச்சீர் அச்சிட சமன்பாடு எக்ஸ் சமன் 0. எத்தனை கேள்வி? சமச்சீரத்தின் சமன்பாட்டை காண்க. எக்ஸ் சமன் 0. நான் எழுதுறேன். அது எத்தனாம் கேள்வி? 3ஆம் கேள்வி. சமச்சீரத்தின் சமன்பாட்டை காண்க. எக்ஸ் சமன் 0. சும்மா 0 எல்லாம் மார்க்ஸ் இல்ல. பில 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 மார்க்ஸ் இல்ல பில. சமச்சீரச்சி எப்பயும் எக்ஸ் சமன் வரும். இன்னொரு விஷயம் சொல்லுவோம். இன்னொரு விஷயம் சொல்லுவோம். செல்லவா வானம் வானம் டவுட். ரைட், வெரி குட். சொல்லுங்க. என்னண்டா 10ஆம் ஆண்டுல வார எந்த வரைபடு ரேட் 10ல வார எந்த வரைபா இருந்தாலும் பரவாயில்ல, சமச்சீரச்சிட சமன்பாட்டு கேட்டா கண்ணை பொத்தி கொண்டு எழுதும் எக்ஸ் சமன் 0. எக்ஸ் சமன் 0. நீங்க வரைவு பார்க்க தேவையில்லை. கிரேட் 10 சிலபஸ் அப்படித்தான் செஞ்சு. கிரேட் 10 சிலபஸ் எல்லாமே எக்ஸ் சமன் 0. சமச்சீரத்தின் சமன்பாட்டை கேட்டா அடிச்சுடும் எக்ஸ் சமன் 0. நான் ஒரிஜினலா விளங்கப்படுத்தினேன், சும்மா ஒரு ஷார்ட் கட். கிரேட் 10ல எக்ஸ் சமன் 0. நான் அதை தவிர வித்தியாசமான சிலபஸ் உங்களுக்கு 10ல செய்யல. 11 போனா மாறும். 11 போனா டிஃபரெண்ட் ஆகும். 10ல எல்லாமே எக்ஸ் சமன் 0. அது மைண்ட்ல வச்சுக்கோங்களேன். சரி, ஓகே. அப்ப அடுத்த கேள்வி வைப்போம். 4ஆம் கேள்வி. திரும்பட் புள்ளியின் நால்கூரை காண். இதை பாருங்க, இது லேஸ். திரும்பட் புள்ளி என்றா புள்ளி உங்களோட கிராஃப் வந்து திரும்ப இந்த இடத்து வந்து திரும்பு. உங்களோட கிராஃப் இப்படி வந்து 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 இങ്ങനെ வச்சே திரும்பி போகுது. அப்ப இந்த புள்ளிக்கு பேர் சொல்ற திரும்பட் புள்ளி. இந்த புள்ளிக்கு பேர் சொல்ற திரும்பட் புள்ளி. இந்த புள்ளிட ஆள்கூறு கேட்கிறாங்க. எப்படி ஆள்கூறு கொடுக்க? ஆள்கூறு என்றா என்ன? ஆள்கூறு என்று இந்த புள்ளிட ஆள்கூறு தெரியுமா? இந்த புள்ள ஆள்கூறு என்று சொல்றது கவனமா. ஆள்கூறு என்று உதாரணம் இந்த புள்ள ஆள்கூறு. இந்த புள்ளிட ஆள்கூறு போல ஆள்கூறு கேட்டா இதுல எக்ஸ் பெருமானத்து பாருங்க.
இந்த புள்ளிയുടെ எக்ஸ் பெருமானம் எத்தனை பாருங்க, எக்ஸ் பெருமானம் எத்தனை மறையுண்டு. இந்த புள்ளிக்குரிய எக்ஸ் பெருமானம் மறையுண்டு. இந்த புள்ளிக்குரிய y பெருமானம் மறை 4. எக்ஸ் பெருமானத்தையும் y பெருமானத்தையும் பிராக்கெட்டுக்குள்ள எழுதுறதா 4. இந்த புள்ளிட ஆள்கூறு கேட்டா மறை 1 கமா மறை 4 இப்படி தருது. மறை 1 கமா மறை 4 ஆள்கூறு இப்படி தருது பாருங்க. அப்ப இந்த புள்ளிட ஆள்கூறு சொல்லும். இந்த புள்ளிட ஆள்கூறு 1 கமா மறை 4. எக்ஸ் பெருமானத்தையும் y பெருமானத்தையும் பிராக்கெட்டுக்குள்ள எழுதுற இதா. சரி, உங்கள்ட்ட கேட்ட இவங்க அல்ல, உங்கள்ட்ட கேட்ட இவட ஆள்குறி இந்த புள்ளிட ஆள்குறி. அப்ப இந்த புள்ளிட எக்ஸ் பெருமானம் எத்தனை? இந்த புள்ளிட எக்ஸ் பெருமானம் அப்படியே நேர வைத்து பாரு, எக்ஸ் பெருமானம் பூச்சி. இந்த புள்ளிக்கு நேர வைத்து பாரு, எக்ஸ் பெருமானம் எக்ஸ் பெருமானம் பூச்சி. இந்த புள்ளிட y பெருமானம் மறையாச்சு. இந்த புள்ளிட எக்ஸ் பெருமானம் பூச்சியத்தை காட்டுது, இந்த புள்ளிட y பெருமானம் மறையஞ்ச காட்டுது. எனவே இந்த புள்ளிட ஆள்கூறு 0 கமா மறையஞ்சு. இதான் திரும்ப புள்ளி 4 கூரை எழுதுக. 0 கமா மறையஞ்சு பிராக்கெட்டுக்குள்ள எழுதும். சில விஷயம் இப்படித்தான் செய்யணும். அது ஸ்டாண்டர்ட், நாங்க செய்யறதல்ல, சர்வதேச ரீதியாக அது அப்படித்தான். ஆகவே இந்த திரும்ப புள்ளி 4 கூறு 0 கமா மறையஞ்சு. ஓகேயா? அப்ப அது உறவு இலக்கம் 4 கூறிய ஆசை. உறவு இலக்கம் 4 0 கமா மறையஞ்சு. அஞ்சாவது கொஞ்சம் பரப்பத்துலதான் கொஞ்சம் கவனமா விளங்கி படிக்கல சொல்லி. ஓகே, சார்பானது மறையாகுற சார்பானது மறையாகும் எக்ஸின் பெருமான ஆயிடையே எழுது. உங்களோட கிராஃப் எங்க மறையாகுது? உங்களோட கிராஃப் சார்பெண்டா என்ன தெரியுமா? சார்பெண்டு செல்ற வை பெருமானமா? சார்பெண்டு தான் கேட்பான். சார்பு மறை ஆகும். சார்பெண்டா வைட பெருமானம். வைட பெருமானம் மறையாகிறா போல இது வைட பெருமானம் மறை கீழே தானே மறை. சார்பு மறையாகும். சார்பெண்டு செல்ற வைட பெருமானம். அப்ப வைட பெருமானம் மறை என்றா போல இது இந்த கோட்டைக்கு இது கீழேதான் மறை. இது கீழுக்கு வர எல்லாமே மறைதான். கீழுக்கு வந்தாலே மறைதான். உங்கள்கிட்ட கேட்கிற சார்பு மறையாகிற. அப்ப சார்பு கீழுக்கு கீழுக்கு வலிக்கிட்டேன். கீழுக்கு போனாதான் மறை. இந்த கோடிக்கிறே இந்த கோட்டு கீழே போனாலே இது மறைதான், சார்பு மறைதான். அப்ப இந்த கோட்டுக்கு கீழே கிராஃப் துண்டு இது, கிராஃப்ட் துண்டு. இந்த கோட்டுக்கு கீழே கிராஃப் துண்டு இது. இந்த கோட்டுக்கு கீழே கிராஃப் துண்டு என்ன கலரால வரைக்கும்? இந்த கோட்டுக்கு கீழே கிராஃப் துண்டு. ஓகே, நான் கிரீன் கலரால வரையும். இந்த கோட்டுக்கு கீழே தானே மறை. சார்பு மறைண்டா வைட மறைய பாக்குறேன். வைட இதெல்லாம் வைட நேர மேலுக்கு போனா கீழுக்கு தானே போல மறை. அப்ப இந்த கோட்டுக்கு கீழே வழங்கிட்டேன். அப்ப இந்த கோட்டுக்கு கீழே கிராஃப் நீங்க வரைஞ்ச கிராஃப் துண்டு இது. இந்த கொஞ்சம் கொஞ்சம் கிரீன் விளங்குற போதவா தைக்கும். இதான இந்த கிராஃப் விளங்குற போதவே. நான் பிளாக் காலை வரணும். உங்களோட சார்பு மறையாவுக்கு நான் கீழே துண்டுடா. அப்ப இவ்வளவு தானே, இங்க இவ்வளவு தான், அன்னை இவ்வளவு தான். சார்பு மறையா மறைண்டா கீழே. அப்ப கீழே கிராஃப் துண்டு இவ்வளவு தான். உங்கள்ட்ட கேட்ட என்ன தெரியுமா? இந்த துண்டுக்குரிய எக்ஸிட ஏரியாவை செல்லுங்க. இந்த துண்டுக்குரிய எக்ஸிட ஆயிடையை எழுதுக அல்லது எக்ஸின் வீச்சை எழுதுக. இந்த துண்டு எக்ஸிட இந்த ஏரியால தான் நீங்க ஒத்துக்கொள்றப்பா. இந்த துண்டு எக்ஸிட இந்த ஏரியாவை தானே கவர் பண்ணுது. இதான் எக்ஸிடாக்கள், இதான் எக்ஸிடாக்கள். அப்ப இவங்க கவர் பண்ற எக்ஸிட் இந்த ஏரியாவை, இவங்க கவர் பண்றது எக்ஸிட் இந்த ஏரியாவை. இதைத்தான் நம்மள்ட்ட கேட்கிறான்.
எக்ஸிட அந்த வீச்சு செல்லுங்க, எக்ஸிட இந்த லிமிட்ட செல்லுங்க சொல்றாங்க. சரிங்க, ஃபர்ஸ்ட் நாங்க வாயால சொல்லி பாப்போம் எப்படி உள்ள. இது சரியா இந்த பொட்டை இதை போட்டு எவ்வளவு கொஞ்சம் பேசாங்க. இப்ப நான் இந்த வீச்சை கூட இதை கொடுப்போம் உள்ள. இது சரியா எவ்வளவு பார்க்க இந்த பெருமை இது எவ்வளவு பார்க்க வரீங்க. இது மறை 2. அப்ப அடுத்த சின்ன கோடு மறை 2.1, அடுத்த மறை 2.2, மறை 2.3, மறை 2.4. எனக்கு மறை 2.4 வந்தீங்க. உங்களுக்கு எவ்வளவு வந்தோ அதை நீங்க போடு. ஒன்று கூட ஒன்று குறைய பரவாயில்ல, வந்தது பரவாயில்லை. சரியா? அப்ப எனக்கு இது மறை 2.4 வருது. அப்ப இப்ப இந்த ஏரியாவை செல்ல போறோம். எப்படி செல்ல போறது தெரியுமா? மறை 2.4க்கு அங்கல அங்கல செல்லேனுமா மேக்ஸ்ல அங்கல இங்கல செல்லேலவே புல அங்கல சொன்னா இது பெரிதா சின்னதா சொல்லும். இப்படி போல எக்ஸ்ட்ரா பெருமானங்கள் பெரிசாய் கொண்டு போற சின்னதாய் கொண்டு போற பெரிசாய் கொண்டு. அப்ப மறை 2.4 விட பெருசுன்னு சொல்லும். மறை 2.4 விட பெருசு, ஆனா இதை விட சின்னதுன்னு சொல்லும். இதுக்கு அங்கலையும் அதுக்கு இங்கலையும் சொல்றேன். ஆனா மேக்ஸ்ல நீ அங்கலையும் செல்லேலவே. அப்ப இதுக்கு அங்கலேண்டா இதை விட பெரிசெண்டும் அதை விட சின்னதுன்னு சொன்னா. அப்ப இது மறை 2.4 எனக்கு வந்த. அப்ப மறை 2.4 விட பெருசு. அதே மாதிரி இதே போல வேண்டியது, இதே போல வேண்டியதுன்னா இது வந்து 2.4, இது நேர் 2.4, நேர் 2.4 விட சின்னது. மறை 2.4 விட பெருசும் நேர் 2.4 விட சின்னதும். இதை எப்படி எழுதி காட்ட? எக்ஸிட பெருமானமா, எக்ஸிட பெருமானம் மறை 2.4 விட பெருசு. செல்லி பலம் எக்ஸிட பெருமானத்தை கேட்ட. அப்ப இந்த எக்ஸிட பெருமானம் மறை 2.4 விட பெருசு, 2.4 விட சின்னது. பாருங்க இதை எப்படி எழுதுறது. என்ன விக்ரேஷன் என்னது? எக்ஸிட பெருமானம் நான் எழுதுறேன். எக்ஸிட பெருமானம் பாருங்க எழுதுமாயா. எக்ஸிட பெருமானம் பெரிது, எக்ஸிட பெருமானம் பெரிது. எதை விட பெருசு? எதை விட பெருசு? மறை 2.4 விட. பாருங்க எழுதுமா. அதே மாதிரி எக்ஸிட பெருமானம் சிறிது, எக்ஸிட பெருமானம் சிறிது. எதை விட சின்னதுன்னு சொன்ன? நேர் 2.4. அன்னைதான் சார் அந்த ஏரியாவை சொல்லி கொடுக்கிற, இந்த ஏரியாவை சொல்லி கொடுக்கிற. மறை 2.4 விட பெருசும் நேர் 2.4 விட சின்னம். யார்ட்ட? எக்ஸ்ட்ரா பெருமானம். எக்ஸ்ட்ரா பெருமானம் பெருசு, மறை 2.4 விட திருப்பி எக்ஸ்ட்ரா பெருமானம் சின்னது, நேர் 2.4. சரி, விடையில பாருங்க பெருசா எழுதுறதுக்கு பெருசா ஒன்றும் இல்ல. பாட்டு வேண்டு சார் பகுதி 2 எழுதுங்க. வரைப வரைஞ்ச வரைஞ்ச அது ஒரு ஆன்சர் இவ்வளவு. பட் விஷயம் தலைக்குள்ளே. சரியா? ரைட், ஸ்கிரீன்ஷாட் அடிச்சுக்கோங்க. எழுதுறதுக்கு டைம் தரையில ஸ்கிரீன்ஷாட் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்க வேண்டிய டைம் எழுதுங்க. அதுக்கு எக்ஸாம் முடிஞ்சு எழுதவானும். சரியா? கிராஃபிக் ஸ்கிரீன்ஷாட் அடிச்சுக்கோங்க. சின்னதா கிதாப்
சரி, அப்போ அடுத்த கேள்வி போமா. ரைட். அஸ்ரின் போனை சும்மா பார்த்துக்கொண்டு நிற்கணுமா? உங்களோட வேலையை மட்டும் செய்யணும், சரியா? ஃபோனில் நீங்கள் அங்கலைங்களை கையடிச்சால் ஜூமில் எல்லாருக்கும் ப்ராப்ளமாக போய்த்திரும். ரைட். எனவே அந்த யாரோ ஒரு ஆள் ஒயிட் போர்டை ஓப்பன் பண்ணி அப்படி கீறிக்கொண்டு ரைட். நான் ஒன்றும் பேச மாட்டேன், டக்குன்னு இருந்தாலும் இங்கேருந்து ரிமூவ் பண்ணி விடுவேனா? எனக்கு 2 வேலை பார்க்கலாம், படிப்பிக்கிற மட்டும்தான் செய்யலாம், சரியா? சரி, அடுத்த கேள்வி போமா. ரைட், 2ஆம் கேள்வி போம். சரி. குறித்த ஒரு வாகன தரிப்பிடத்தில் 4 சக்கர வாகனங்களும் 2 சக்கர வாகனங்களும் மாத்திரம் நிறுத்தி வைக்கப்படும். ஒரு இடத்துல வாகனம் பார்க் பண்ற இடத்துல 4 ரோதைட வாகனமும் 2 ரோத வாகனம் மட்டும்தான் நாங்க பார்க் பண்ணி வச்சிருக்கோம். ஓகேயா? 3 வீல் இல்லைன்னு சொல்றாங்க. நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த வாகனங்களின் மொத்த எண்ணிக்கை 160. மொத்தமா வாகனம் எண்ணி பார்த்தா 160 வாகனம். நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த வாகனங்களின் சக்கரங்களின் மொத்த எண்ணிக்கை, எல்லா ரோதையும் எண்ணி பார்த்தா மொத்தமா எத்தனை ரோதை வருது? 440 ரோதை. வாகனங்கள் எண்ணிக்கை 160. அந்த 160 வாகனங்களுடைய சக்கரங்கள் எண்ணிக்கை 440. சக்கரங்கள் எண்ணிக்கை 440. உங்கள்கிட்ட கேட்கிற 2 சக்கர வாகனங்களின் எண்ணிக்கை எக்ஸனும் 2 ரோதைட வாகனம் 2 ரோத வந்த வாகனங்கள் எத்தனைக்குது? எக்ஸல் வச்சுக்கோங்க. 4 ரோத வந்த வாகனங்கள் எத்தனைக்குது? வையில் வச்சுக்கோட்டோம். 2 ரோத வாகனம் எத்தனைக்குது தெரியா? எக்ஸல் வச்சுக்கொள்ளலாம். 4 ரோத வாகனங்கள் எண்ணிக்கை வையில் வச்சுக்கோ. அப்படி எடுத்து ஒரு ஒருங்கமை சமன்பாட்டு ஜோடியை உருவாக்கும். ஒருங்கமை சமன்பாட்டு ஜோடியை உருவாக்கும். சரியா? கணக்கு விளங்கினே என்னண்டா 2 ரோதைட வாகனம். சரி, 2 ரோதைட வாகனம் அட்டனே 2 ரோதைட வாகனம் எத்தனைக்குதோ எக்ஸி எண்ணிக்கை வாகனங்கள் ரோதைட எண்ணிக்கை 2 ரோதைட வாகனங்கள் எண்ணிக்கை எக்ஸன். அதே மாதிரி 4 ரோதைட வாகனங்கள் 4 ரோதைட வாகனங்கள் எண்ணிக்கை 4 ரோத வாகனங்கள் எண்ணிக்கை எத்தனை எடுக்கலாம்? வையில் எடுக்க. இப்ப செல்லுங்க. 2 ரோதைட வாகனம் எத்தனைக்குது? 2 ரோத வாகனங்கள். 4 ரோதைட வாகனங்கள் எண்ணிக்கை எத்தனைக்குது? வை.
அப்ப இந்த எண்ணிக்கையும் கூட்டினா மொத்த எண்ணிக்கை வரும்னே. ரோதே அல்ல, வாகனங்கள். இது 2 ரோதையில வாகனங்கள் வாகனங்கள். இது 4 ரோதையில வாகனங்கள் இருக்கும். எல்லாம் எண்ணி பார்த்தா மொத்தம் எத்தனை வாகனம்? 160. 160 வாகனம். அப்ப எக்ஸையும் வையையும் கூட்டினா 160. ஓகே, அந்த சமன்பாடு உருவாக்கு. அந்த ஒரு சமன்பாடு ஒரு மார்க்ஸ். இப்ப மொத்த ரோதையை பார்ப்போம். மொத்தம் எத்தனை ரோதை? 440 ரிசல்ட். நாங்க 100 உள்ள 2 ரோதையிட வாகனம் ஒன்றிருந்தா 2 ரோதை. 2 ரோதையிட 2 வாகனம் இருந்தா 4 ரோதை. 2 ரோதையிட 5 வாகனம் இருந்தா 10 ரோதை. எல்லாம் 2 ரோத வாகனத்துல 5 இருந்துன்னு வைங்க. அப்ப ஈரஞ்சி 10 ரோதை தானே எல்லாம். 2 ரோத வாகனத்துல 30 இருந்தா அப்ப 2 30 60 ரோதை. அப்ப 2 ரோதையிட வாகனத்துல எக்ஸ் இருந்தா அந்த ரோதையிட எண்ணிக்கை எவ்வளவு? 2ஆல பெருக்குறேன். 2 ரோதையிட 5 இருந்தா ஈரஞ்சி பெருக்குறீங்க. அப்ப 2 ரோதையிட இவ்வளவு வாகனம் இருந்தா அப்ப மொத்தம் எத்தனை ரோதை? 2 எக்ஸையும் பெருக்கும். ஓகே, 2x. 2 ரோதையிட ஒன்றிருந்தா ஈரும். 2 ரோதையிட 2 வாகனம் இருந்தா ஈர் 2 4. 2 ரோதையிட 3 இருந்தா ஈர் 3. மொத்தம் 6 ரோது. 2 ரோதையிட எக்ஸ் இருந்தா அப்ப 2ஆல எக்ஸ் பெருக்கணும் தானே. அதனாலதான் எக்ஸ். இப்ப 4 ரோதையிட எத்தனை வாகனம்? 4 ரோதையிட இவ்வளவு வாகனம் இருந்தா அப்ப மொத்தம் எத்தனை ரோதை? 4 ரோதையிட இவ்வளவு வாகனம் இருக்கிறான். அப்ப 4 ரோதையிட இவ்வளவு வாகனம் இருந்தா அவ்வளவு வாகனத்துல ரோதை வரும். 4ஆல வைய பெருக்கினா 4. இது 2 ரோத வாகனங்கள் இருக்கிற ரோதை எண்ணிக்கை. இது 4 ரோத வாகனங்கள் இருக்கிற எல்லா ரோதையும் ஃபுல் ரோதை எல்லாம் சேர்த்து கூட்டினா மொத்தம் எத்தனை ரோதையா? ரோதையில சக்கரம் எவ்வளவு? 440. 440. ஓகே, 440. அவ்வளவு. அந்த சமன்பாடு 2 உருவாக்கச்சுன்னா நாங்க உருவாக்கிட்டாச்சு. சமன்பாட்டை உருவாக்கச்சுன்னா நாங்க உருவாக்கிட்டோம். 2 ரோதையில 1 இருந்தா ஈ 2. 2 ரோதை 2 இருந்தா ஈ 2. 2 ரோதை 5 இருந்தா ஈ 5. 2 ரோதை எக்ஸ் இருந்தா 2x. ரோதை எண்ணிக்கை. 4 ரோதையிட 5 இருந்தா நான் 5 பெருக்கிறேன். 4 ரோதையிட 10 வாகனம் இருந்தா அப்ப எத்தனை ரோதை? 40 40. அப்ப 4 ரோதையிட எக்ஸ் வாகனம் இருந்தா 4ஆல எக்ஸ் இருக்கு 4x. சோ 4 ரோதையிட y வாகனம் இருந்தா 4. அப்ப இவரும் சேர்ந்து மொத்த ரோத மொத்த சில்லுகள் மொத்த சக்கரங்கள் 4 தான். இப்ப உங்களுக்கு தெரியும் ஒருங்கமை சாப்பாடு வந்துட்டு அப்ப இதுக்கு நாங்க பேர் போடுற முதலாம் சமன்பாடு என்று, இவருக்கு நாங்க பேர் போடுற 2ஆம் சமன்பாடு. இதான் முதலாம் கேள்வி. சமன்பாடு ஒன்று உருவாக்க. 2ஆம் கேள்வி இந்த சமன்பாட்டை தீர்த்து கொண்டு போட்டான். எக்ஸை வையையும் கண்டுபிடிக்கிறான். 2 ரோத வாகனம் எத்தினிக்கு 4 ரோத வாகனம் எத்தினிக்கு எக்ஸை வையையும் காணும். இனி உங்களுக்கு செய்ய தெரியும் எப்படி செய்யும். இந்த எக்ஸ் ஒரே மாதிரி வரணும், இல்லாட்டி y ஒரே மாதிரி வரும். எக்ஸ் 2 சமன்பாட்டிலையும் சமனா வரும், அல்லது y 2 சமன்பாட்டிலையும் சமனா வரும். ஆனா அப்படி சமனா இங்க வரல. அப்ப இங்க சமனா வரலாட்டி நாங்க சமனாக்கி கொள்ளும். நாங்க யார சரி ஒரே மாதிரி எடுப்போம். சரி ஏதோ ஒரே மாதிரி எடுக்கும். நான் எக்ஸ் ஒரே மாதிரி எடுக்கிறோம். இதை 2ஆல பெருக்கி நான் 2x என்று வரும். இங்க 2x. அப்ப நான் இவரையும் 2x மாத்தணும் தெரியும். அப்ப x 2x மாத்ததுக்கு 2ஆல பெருக்கணுமே. அப்ப நான் இதை 2ஆல பெருக்க போறேன். ஆனா இவரை மட்டும் பெருக்கலவே பெருக்கிறண்டா எல்லாரையும் பெருக்கணும். இவருக்காக பெருக்கிறண்டா எல்லாரும் பெருக்கப்படும். அப்ப முதலாம் சமன்பாட்டை ஃபுல்லா நான் 2ஆல பெருக்கு. முதலாம் சமன்பாட்டை 2ஆல பெருக்க போறேன். பெருக்கோமா? அப்ப இவரையும் 2ஆல பெருக்கிற, இவரையும் 2ஆல பெருக்கிற, அவரையும் 2ஆல. எக்ஸ 2ஆல பெருக்கினா 2x சக y 2ஆல பெருக்கினா 2y சமன் 160 2ஆல பெருக்கினா 320. இந்த சமன்பாட்டுக்கு ஒரு பேர் வைப்போமா? 3ஆம் சமன்பாடு. இப்ப பாருங்க ஒரே மாதிரி வந்துட்டு. இங்கேயும் 2x இங்கேயும் 2x ஒரே மாதிரி. இப்ப இந்த 2x நான் இல்லாமா, இந்த 2x நான் 0 ஆகும். இத 0 ஆக்குறதுக்கு கூட்டினா 0 ஆகுமா, கழிச்சா 0 ஆகும்? நம்ம பார்த்தாலே முடிவெடுக்கலாமே. 2x கூட்டினா 0 ஆகுது. 2x கூட்டினா 4x ஆகும். கழிச்சு பாருங்க, ஒரு 2x போனா 0. அப்ப கழிக்கணும் என்று முடிவெடுத்துறீங்க. 0 ஆகும். அப்ப நான் கழிக்க போறேன். சரி,
மேலுக்கு இருந்து கீழே கழிப்போமே அது நல்ல மேலுக்கு பெரிய நம்பர் கீழுக்கு சின்ன நம்பர் மேலுக்கு பெரிய நம்பர் கீழே அப்ப மேலுக்கு இருந்து கீழே கழிக்கிறது நல்ல ரைட் அப்ப நான் மேலுக்கு என்ன செய்யணும் இரண்டாம் சமன்பாட்டிலிருந்து மூணாம் சமன்பாட்டை கழிப்போம் இவர்ல இருந்து இவரை கழிக்கிற அவரை ஜீரோ ஆக்குறது அப்ப இவர் யாரு இரண்டாம் சமன்பாடு இவர் யாரு மூணாம் சமன்பாடு சோ இரண்டாம் சமன்பாட்டிலிருந்து மூணாம் சமன்பாடு கழிக்க போறோம் இரண்டாம் சமன்பாட்டிலிருந்து மூணாம் சமன்பாட்டை கழிப்போம் சரி கழிப்போமா 2x இருந்து 2x கழிச்சா 0 0 நான் போடுவோம் இல்லை 4y இருந்து 2y கழிச்சா 2y கழிக்கிறேன் 4y 2y போனா 2y இப்ப சமனுக்காங்க 440 இருந்து 320 கழிக்கும் 440 320 கழிச்சா 120 2y 120 என்றா ஒரு y எத்தனை மனசால சொல்லுங்களே டக்குனு 2y 120 ஆய்ந்தால் ஒரு y பெருமானம் 60 அண்ண y வந்துட்டு இப்ப x எடுக்கும் என்ன செய்யுது yக்கு வந்த பெருமானத்தை பிரதியிட்டு x காணுது y சமன் 60 ஒரு வசனம் எழுதுறாங்க y சமன் 60 yக்கு வந்த 60 ஏதாவது ஒரு சமன்பாட்டுல பிரதிக்கும் மூணு சமன்பாடிக்கு விரும்பினத்தை கொண்டு வைத்து போடும் சரி நான் ஆக லேசான சமன்பாடுகளை கொண்டு வைத்து போடும் முதலாம் சமன்பாட்டுல பிரதிடும் y சமன் 60 முதலாம் சமன்பாட்டில் பிரதியிட போடும் முதலாம் சமன்பாட்டுல நான் பிரதியிட போடும் சரி முதலாம் சமன்பாடு என்ன செல்லு x ஆக y சமன் 160 x ஆக y சமன் 160 இந்த முதலாம் சமன்பாடு இப்ப yக்கு பதிலா 60 போடுங்க இந்த இடத்துக்கு 60 போடுவோமா x தெரியா சக yக்கு பதிலா 60 போட்ட சமனுக்கு அங்கல 160 இப்ப இந்த சக 60 அங்கல போட்டுட்டோம் சக 60 அந்த பக்கத்துக்கு கொண்டு போனா சய 60 அப்படித்துடும் அப்ப இங்க x மட்டும் மிச்சம் சமனுக்கு அங்கல 160 இருக்கிறாரு சக 60 அங்கல போனா சய 60 அப்படி ஆகவே இந்த பக்கத்துல x சமன் 160 60 கழிச்சா 100 அண்ணா கண்ட x கண்ட y கண்ட x என்றா யாரு எனக்கும் தெரியாது x என்றது x என்றது இரண்டு சக்கர வாகனங்களின் எண்ணிக்கை y என்றது 4 சக்கரங்களோட வாகனங்கள் ஆகவே நீங்க விடைய கொடுக்க போல இரண்டு சக்கர வாகனங்களின் எண்ணிக்கை 100 என்று எழுதும் x என்றது இரண்டு சக்கர வாகனம் அப்ப நீங்க விடைய சப்மிட் பண்ண போல அப்படி சப்மிட் பண்ணும் ரைட் ஆகவே இரு சக்கர வாகனங்களின் எண்ணிக்கை இரு சக்கர வாகனங்களின் எண்ணிக்கை இல்லாட்டி வாகனங்கள் சரி போடுவோம் வாகனங்கள் எத்தனை இரு சக்கர வாகனங்கள் 100 அதே மாதிரி 4 சக்கர வாகனங்கள் எண்ணிக்கை 4 சக்கர வாகனங்களின் எண்ணிக்கை 4 சக்கர வாகனங்கள் என்று நாம் போடுவோம் எவ்வளவு 4 சக்கர வாகனங்கள் அதான் y எவ்வளவு வந்து y 60 அப்ப 4 சக்கர வாகனங்கள் ஓகே கேம் முடிச்சு ரைட் எவ்வளவு மார்க்ஸ் என்றா 7 மார்க்ஸ் 7 மார்க்ஸ் ஓகேயா இப்ப நான் செஞ்ச ஒருங்கமை சாப்பாடு ஃபுல்லா 7 மார்க்ஸ் ஓகே ரைட் வெரி குட் 7 ஓகே நைஸ் ஷார்ட் ஒன்று அடிக்கணும் அடிச்சுக்கோங்க சொட்டேண்டா ஸ்கிரீன் சொட்டா மாற வேற சொட்டு நினைச்சுக்காம வாய்ஸ் கேக்குது இல்லையா பிரச்சனையா டக்குனு மெசேஜ் பண்ணு வாய்ஸ் கேக்குதா இல்லையா வாய்ஸ் நல்லமா இல்லையா கிளியர் ஓகே இல்ல சார் ஓகே போடும் 2 பேர் சொல்லி போதும் எனக்கு கூட பேர் சொல்லணும் அப்பதான் நான் பாக்குறேன் ரைட் ஓகே ஓகே கிளியர் சார் ஓகே கிளியர் சார் ஓகே கிளியர் சார் ஓகே தவ தான்
கிளியர் சார். ஒரே ஆள் 2 போட வேணாம். சரியா? கொஞ்சம் பேரு பச்சை சோம்பர் அதையும் சொல்லி இல்லாட்டி போனை வச்சுட்டு போனது நீங்க. ஓகே ஓகே ரைட். புல ஒரு 2 பேர் தான் கிளியர் இல்லைன்னு சொன்னா அப்ப உங்களோட சைட்ல சின்ன இஷ்யூவா? ரைட். எனக்கு உடைய பேர் சொன்னா நான் டக்குனு நேத்து மந்த மாதிரி நடந்து நான் டக்குனு மைக்க மாத்திட்டேன். ஓகே ரைட் வெரி குட். கிளியர் ஆமா? ரைட் ரைட். கிளாஸ் இருக்கிற 2 பேரை தவிர அடுத்த எல்லாரும் கிளியர். அப்ப உங்களோட சைட்ல கொஞ்சம் சிக்கலாயிமா? சரி ஓகே ரைட். அப்படி இருந்தா தாங்க நான் அப்ப புள்ளாட்ட கேட்டு நான் முடிவெடுப்பேன். சரியா? ரைட். சரி ஓகே ஷார்ட் அடிச்சுப்பீங்க. சாரி ஸ்கிரீன்ஷாட் அடிச்சுப்பீங்க. ரைட். இப்ப உள்ள இன்னொரு இது ஏ பகுதியே பி பகுதின்னு தானே கொண்டிருக்கிறது. அண்ணன் பி பகுதி பி பகுதி வந்து 3 மார்க்ஸ். ரைட். கிரேட் 9ல படிச்சு 10ல வருது. 10ல தேர்ட் டேர்ம்ல வருது. 10ல வந்ததுக்கு மதம் கிரேட் 9 தான் கிட்டத்தட்ட புதுசா ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை. புதுசா ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை. அது என்னது 9 தான். ஓகே கிரேட் 9 தான். ஓகே உள்ள இந்த சமநிலை இந்த பெரிது சின்னது வந்து அது சொல்ல சமநிலை பாடம். இப்படி இப்படி வந்தா சமநிலை எப்படி? சமநிலை எனும் சமநிலையை தீர்த்து தீர்த்துண்டா எக்ஸ காணட்டாம். தீர்த்து ஓகே மூலா தீர்ப்போம். மூலா தீர்ப்போமே எக்ஸ காணோமே. ரைட். 2x plus 1 less or equal to 7. ஓகே 2x சகோண்டு சிறிது சமநிலை சகோண்டு அங்கல போடுங்க. பயமில்லாம போடுங்கல. ரைட். அப்ப இங்க 2x இதே அடையாளம் சிறிது சம நாங்கள் எழுதி பாரு. சகோண்டு அங்கல போனா சரி. அப்ப இங்க 2x சிறிது சமன் ஏல ஒன்று போனா இப்ப இந்த 2 அகல கொண்டு போகும். இல்லாட்டி இதே 2 ஆல பிரிச்சு அதே 2 ஆல பிரிக்குமா? அப்ப இந்த 2 2 வெட்டி போடும். அப்ப இங்க x சிறிது சமன் 6 2 ஆல பிரிச்சு எத்தனை? அவ்வளவு. அண்ணா தீர்த்து தீர்த்து x தான் ஓகே x தான். இன்னொரு கேக்குறான் x க்கு வரக்கூடிய நேர் நேர் நிறையன் தீர்வுகளை காணும். நேராயிக்கோனும் நிறையன் ஆயிக்கும் அவங்க எழுதட்டான். எக்ஸுக்கு வரக்கூடிய நேர் மறைவானமாம். நேர்ல நிறையன் நிறையன்டா நிறையன்னா முழு என்ன தசத்துல செல்லாம முழுசாச்சுன்னா தான் நிறையன். தசம் இல்லாம முழுசா 5 6 7 8 9 10 11 12 13 14 25 26 27 130 130 இதுதான் நிறையன். முழு நம்பர்ல சென்னா சரிதான் நிறையன். அவன் சொல்ற நேர் நிறையன்கள் எக்ஸுக்கு வரக்கூடிய நேர் நிறையன்களை மட்டும் எழுதணும். ஓகே முதல்ல இவரை பாருங்க. இவர் என்ன நீங்க வந்து விடே பாருங்க. எக்ஸிட பெருமானம் சின்னதா 3 விட 3க்கு சமனும் கூடிய 3க்கு சமனும் கூடிய. ஓகே நான் உங்களுக்கு இதை விளங்கப்படுத்துறது என்போடு வரைய வரேன். இதான் என்போடு 0. ரைட். அங்கல 1 2 3 அப்படி போகுதே. ரைட் 4 போகுதே. 0க்கு இங்கல வந்தா மறை 1 மறை 2 மறை 3 தானே போல போகுது. எக்ஸிட பெருமானம் சின்னதா 3 விட 3 விட சின்னதாவே இத 3 விட சின்னதா போல. சின்னதுன்னா இங்கலையா சின்னது இல்லாட்டி அங்கலையா? இங்கலையா சின்னது வாராங்களே அங்கல போகல பெருசா 4 5 6 பெருசா. அப்ப 3 விட சின்னதுன்னா இங்க போல இதை விளங்கிக்கோங்க. எக்ஸிட பெருமானம் சின்னதா 3 விட 3 விட சின்னதாப்பீங்கள. ஆனா 3க்கு சமனும் போட்டு இப்படி சமனுண்டு போட்டா 3ம் வரும். 3ஐயும் எடுங்க. அப்ப 3ஐயும் எடுங்க. 3 விட சின்னாக்களையும் எடுங்க. இத சரியா வரீங்கன்னா சரி. 3ஐயும் எடுங்க. 3 எடுத்து 3 விட சின்னாக்கள் எடுங்க. 3 விட சின்னாக்கள் யாரு? 2 சரி 1 சரி 0 மறை 1 இதெல்லாம் 3 விட சின்னாக்கள். மறை 2 மறை 3 3 சின்னாக்கள். ஆனா ஒரு கேஸ் ஒன்றிக்குது கணக்குல சொல்றான் நேர் நிறையன்களை மட்டும் சொல்லு. அப்படி சொல்லி கணக்குல சின்னது நேர் நிறையன்கள். அப்ப மறையில வாராங்களும் போடுவான். அப்படி செல்லலாட்டி இதெல்லாம் வரும். 3க்கு எங்களுக்கு எல்லாம் பாரு எல்லாம் பாரு. ஆனா நேர் நிறையன்களை மட்டும் போட்டுட்டாம் என்றா அப்ப இவரை போடலா இவரையலா இவரு மேலா இது மறையே இவர் எழுமா நேர் நேர் இவர் நேரா 0 நேரா இல்ல
பூஜ்ஜியம் நேரா இல்லையா? ஓகே, வெரி குட். பூஜ்ஜியம் நேரும் அல்ல மறையும் அல்ல, நேரும் அல்ல மறையும் அல்ல. எனவே இவரையும் போடலாம். அவன் நேரே கேட்கிறான். அப்ப இது நேரம் இல்ல. பூஜ்ஜியம் நேரும் அல்ல மறையும் அல்ல. அப்ப நேரடியாக அவருக்கு எடுக்கலாம். அப்ப இவ்வளவுதான். எக்ஸுக்கு வரக்கூடிய நேர் நிறையங்கள் இந்த 3 பேரும் இந்த இது இருக்குப்பா. இதான் விட 3 2 1 இல்ல 2 2 3. சரியா? இதெல்லாம் என்னமா எக்ஸ் சமம் 2 போட்டெல்லாம் என்னமா எக்ஸுக்கு வரக்கூடிய ஆக்கள் 3 2 1 அவ்வளவு. சின்ன சரி, ஓகே. அப்ப அந்த கேள்வி முடிஞ்சா அப்ப 2ஆம் கேள்வி முடிஞ்சுங்கட. பாட்டுள்ள 2ஆம் கேள்வி முடிஞ்சு. மூணாவது போமா? அடிச்சிட்டீங்களா? ஸ்கிரீன்ஷாட். ரைட். நெக்ஸ்ட். மூணாவது முக்கோணி ஏபிசியில் பிசி சமன் எக்ஸ் ஆக 4. பிசிட நீளம் எக்ஸ் ஆக 4. ஓகே, படத்துல தரப்பட்டிருக்குது. ஏடிட நீளம் எக்ஸ் ஆக உண்டா? ஏடிட இதான் ஏடியா? ஏ விளங்குது இல்ல? ஏடிட நீளம் எக்ஸ் ஆக உண்டா? ஓகே, அதை படத்தை சந்திக்கிறான். அடுத்த முக்கியமான ஒரு விஷயம் சொல்றான். முக்கோணி ஏபிசிட பரப்பளவு, முக்கோணத்துல பரப்பளவு 35. கட்டாயம் இந்த மாதிரி ஹில்டு ஆறு. சரி, இந்த மாதிரி ஹில்டு வந்து பரப்பளவுக்கு நீ பாருங்க. ரைட். இந்த முக்கோணம் ஏபிசிட பரப்பளவு 35. சரி, என்ன கேட்கிறது? முக்கோணியின் பரப்பளவுக்கான கோவையை தருகிறான். முக்கோணத்திட பரப்பளவுக்குரிய கோவை செல்ல முதலாம் சொல்லு. இந்த முக்கோணத்திட பரப்பளவை காணட்டாம், அவ்வளவுதான். முக்கோணத்திட இந்த முக்கோணத்திட பரப்பளவை காணுங்க வாய்தான். கண்டா கோவையாத்தான் வரும். எக்ஸில் ஒரு வீடியோ வரும், எக்ஸில் ஒரு வீடியோ வரும். அதான் கோவை. சரி, முக்கோணத்திட பரப்பளவு காண போறோம். முக்கோணத்திட பரப்பளவு காண போற வாய்ப்பாடுனா முக்கோண பரப்பளவு வாய்ப்பாடுனா முக்கோண பரப்பளவு அரை தர அடித்தர செங்குத்தீரம். முக்கோணிட பரப்பளவு அரை தர அடி தர செங்குத்தீரம். ஓகே, முக்கோண பரப்பளவு வாய்ப்பாடா? அவ அரை அரை தர அடி எவ்வளவு? முக்கோணத்துல அடி எவ்வளவு? முக்கோணத்துல அடி எவ்வளவு? எக்ஸ் ஆக 4. அதை பிரக்கெட்டுக்குள்ள போடுங்க. அடி தர செங்குத்துயரம். முக்கோணத்துல செங்குத்துயரம் இது. செங்குத்துயரம் எக்ஸ் ஆக உண்டு. பிரக்கெட்டுக்குள்ள போடுங்க. நான் கோவை உண்டு. இதான் முக்கோணத்துல பரப்பளவு கோவை. முக்கோணத்துல பரப்பளவுக்கு கோவை எழுதுங்க. போடும். உங்களுக்கு இது இன்னும் இப்படி எழுத அரை இப்படி வைங்க. இந்த பெருக்கல் இல்லாம இப்படி ஒரு அடி பெருக்கல் இல்லாம போட்டா இன்னும் கலசாய் இப்படி போடல. இந்த பெருக்கலை போடாம போடல. போடலாடிங்கிற பெருக்கல் தான் நீங்க தெரியுங்க. இணை பெருக்கலும் நீங்க தான், நான் போட தேவை. அப்படியே கொஞ்சம் பார்க்க நல்லா இதான் கோவை. முக்கோணத்துல பரப்பளவுக்கு ஒரு கோவை எழுதுங்க. நீங்க சொல்லி கொண்டு போக தேவை கோவை எழுதுங்க. இதான் முதலாம் அரை தர அடித்தர சேர்த்து அப்படியே வச்சிடுவோம். ஓகே, இல்ல நீங்க இதை சுருக்கணும் பரவாயில்லை. இப்ப நான் சுருக்க தான் போறேன் 2ஆம் கேள்வி. அதனால ஃபர்ஸ்ட் கேள்வி வச்சிடும். 2ஆம் கேள்வி கேட்கிற என்ன கேட்கிற? எக்ஸ் ஆனது கேட்டுமே. எக்ஸ் ஆனது நம்ம விளங்குறோம் இல்ல? உங்களுக்கு புதுசு. எக்ஸ் ஆனது எக்ஸ் வர்க்கம் சக 5x 66 சமன் 0 எனும் இருபடி சமன்பாட்டை திருப்தியாக்கும் என காட்டுக. என்ன கேட்கிறான்? எக்ஸ் ஆனது எனும் இருபடி சமன்பாட்டை திருப்தியாக்கும் என காட்டு. என்ன தெரியுமா கேட்கிற? என்ன பாசிர செல்லவா? இந்த சமன்பாட்டை உருவாக்கி காட்டுங்க. இந்த சமன்பாட்டை உருவாக்கி காட்டுங்க. இதை எடுத்து காட்டுங்க. உருவாக்கி காட்டுங்க. அமைச்சு காட்டுங்க. இது வரும். சரி புள்ள, இந்த முக்கோணத்தில பரப்பளவு 35 சொன்னாங்களே. முக்கோணத்தில பரப்பளவு 35. புள்ள, இப்ப நீங்க கண்டு வச்சுக்கிற முக்கோணத்தில பரப்பளவு முக்கோணத்தில பரப்பளவு நீங்க எழுதி அவன் செல்ற முக்கோணத்தில பரப்பளவு 35. அப்ப இந்த கோவை 35க்கு சமனா இல்ல? நீங்க பரப்பளவு தான் எழுதி. பரப்பளவு முக்கோண பரப்பளவு தான் எழுதி. அவன் செல்ற முக்கோணத்தில பரப்பளவு 35. அப்ப இவங்க 35க்கு சமன். இவங்க 35க்கு சமன். எழுதுவா. இங்க எழுதுவா. அடுத்த ஒரு அரை
ரைட். அரை எக்ஸாக 4 எக்ஸாக 1. சரி, இவங்க கூட பரப்பளவு பரப்பளவு எவ்வளவு? பரப்பளவு 35. இது பரப்பளவு தானே, இது பரப்பளவு தான். நீங்க ரெண்டு ஒரே பரப்பளவு, அதை ரெண்டு கவனம் கிட்டும். உங்க பரப்பளவு நாங்கட பரப்பளவு, இது அவஞ்சன பரப்பளவு. நீ ரெண்டு முறாளு தானே, ரெண்டு மொட்டு தானே. இவங்க அவங்களுக்கு அண்ணன் ஒரு சமன்பாடு உருவாக்கி, ஒரு சமன்பாடு உருவாக்கிச்சு. இப்ப இந்த சமன்பாட்டை சார் செஞ்சிருவோமா? இவரை உருவாக்கி காட்டா பாப்போம். இது வரும் தானா வரும், வந்து பாருங்க. ஒரு வேலை செய்யும். இந்த ரெண்ட கலட்டி அங்கல கொடுப்போம். நீங்க கலைச்சிடணும் மாதிரி ரெண்டு. இந்த ரெண்ட கலட்டி நாங்கள கொடுப்போம். இல்லாட்டி இன்னொரு வேலை செய்வோம். எப்படி சரி, எனக்கு பல்ல ஐடியாவா. நான் இப்படி செய்வேன், கொஞ்சம் வித்தியாசமா. சரி சரி, நான் இந்த சைடுக்கு 2ஆல பெருக்கலாம். இந்த சைட 2ஆல பெருக்கினா அந்த சைடு 2ஆல பெருக்கும். இங்கல 2ஆல பெருக்கினா அங்கலே பெருக்கணும். 2ஆல பெருக்கணும். ஏனென்றா இந்த ரெண்டும் வெட்டிப்படும். அதுதான் 2ஆல இல்லாட்டி நீங்க வேற மனுஷன் தானே. இது நீங்க ஹோம் மெத்தட் ஒவ்வொரு டைம் நானும் ஒவ்வொரு மாதிரி இப்படி பாருங்க. இந்த ரெண்ட கலட்டிக்கும் நாங்கள போமா, இந்த ரெண்ட கலட்டி ஆள போடுமா. இது கீழுக்கு இருந்தா வகுத்தல் 2. கீழுக்கு இருந்தா இது வகுத்தல் 2. வகுத்தல் 2 அந்த சைடு கொண்டு போனா பெருக்கல் 2 தானே போடும். வகுத்தல் அங்கல கொண்டு போனா பெருக்கலா தானே. அப்ப இந்த 2 அங்கல போகுது. ரைட், அங்கல போனா அப்ப இங்கே ஆரம்பிச்சிடும். இந்த 2 போகுதா? ரைட், அப்ப 2 போனா எங்க ஒன்றும் எக்ஸாக 4 எக்ஸாக 1. சரி, சமனுக்கு அங்கல 35 இது. இந்த வகுத்தல் 2 அங்கல போகல இப்படி பெருக்கல் 2 போகும். ஓகே, சரியா? இந்த ஒன்று போட தேவையில்லை. உண்டால எக்ஸகனால பெருக்கட்டாம அர்த்தம். உண்டால எக்ஸகனால பெருக்கினா எக்ஸகனாலே தான். சரி, பரவாயில்ல பெருக்கோமே. ஆனா நான் ஷார்ட்கட் செய்யும். உண்டால எக்ஸகனால பெருக்கினா எக்ஸகனாலே தானா. சமனுக்கு சரி, அடுத்த எக்ஸக உண்டி சமன் 35 2ஆல பெருக்கினா இருக்கும். இப்ப இவங்க நினைவிக்கிற எக்ஸகனாலே எக்ஸக உண்டே பெருக்கி எடுப்போமா. கிரேட் 9 பாடம் கிரேட் 10 பெருசா படிச்சு இவரே பெருக்குமா. அடைப்பெல்லாம் இல்லா போயிட்டு ஒவ்வொரு கோவையா வரும், ஒவ்வொரு உறுப்பா வரும். எக்ஸக 4ஆல் எக்ஸக உண்டு எப்படி பெருக்கு நினைவிக்கிறான். எப்படி பெருக்கு? முதலாவது இந்த எக்ஸால எக்ஸக உண்டு நினைவிக்கிறான். ஃபர்ஸ்டுக்கு இந்த எக்ஸால அந்த எக்ஸாக உண்ட பெருக்கு எழுதிருப்பான். எக்ஸால எக்ஸாக உண்ட பெருக்கு. அதுக்கு பிறகு சகனாலால மராம எக்ஸாக உண்ட பெருக்கு. ஒரு அடிக்கு எக்ஸாக 4ஆல எக்ஸாக உண்ட பெருக்கு எனக்கு தெரியா. நான் ஃபர்ஸ்டுக்கு எக்ஸால எக்ஸாக உண்ட பெருக்கு. அதில் அதுக்கு பிறகு சகனாலால மராம எக்ஸாக உண்ட பெருக்கு. சகனாலால மராம எக்ஸாக உண்ட பெருக்கு. சமனுக்கு அவளை யாருக்கு எழுது. இப்ப எக்ஸால எக்ஸ பெருக்குமோ எவ்வளவு? எக்ஸ் வர்க்கம் சக. எக்ஸால உண்ட பெருக்கினா எவ்வளவு? எக்ஸ் தான். எக்ஸால உண்ட பெருக்கினா எக்ஸ். அது ஒரு சக. 4ஆல் எக்ஸ பெருக்கினா 4x. சகவும் பெருக்கிப்பட்டா சக. அது பிறகு நான் உண்டு 4. இப்படிதான் இவ்வளவு அடிப்படை நிற்கிறது. சமனுக்கு அவளை யாருக்கு 70. இப்ப இதுக்குள்ள எக்ஸ் வர்க்கம் அப்படி கேட்டும். இந்த ரெண்டையும் எனக்கு சுருக்கி எடுக்கணும். சக ஒரு எக்ஸும் சக 4xம் சேர்ந்தா எவ்வளவு? சக 5x தான். இது ஒரு எக்ஸ் தானே. சக ஒரு எக்ஸும் சக 4xம் சேர்ந்தா சக 5x. அது போற யாருக்கு? சக 4. சமனுக்கு அவளை யாருக்கு? அண்ணலும். இப்ப இந்த 70 தூக்கி இங்கல போடுவோம். 70 இங்கல போடுவோம். அங்கிக்கிற சக 70 இங்கல வந்தா சக 70 ஆகும். ஆகவே எக்ஸ் வர்க்கம் சக 5x சக 4. இந்த சக 70 இங்கல வந்தா சக 70 வந்துரும். அவ சமனுக்கங்களை யாரும் இல்ல, பூச்சி. இப்ப நான் இந்த ரெண்டையும் சுருக்கி எடுப்போம். இந்த ரெண்டையும் சுருக்கி
எக்ஸ் வர்க்கம் சக 5x இந்த ரெண்டு எஞ்சு இருக்கும் கேள்வி நம்பர் என்ன சகனாலும் சய எழுவதும் எவ்வளவு வேற வேற அடையாளம் வந்தா கழிபடும் அப்ப 70 4 போனா 66 பெரிய நம்பர் அடையாளம் சாய் 66 சமனுக்கு அங்களே ஆறிகி பூச்சி அன்னைங்களுக்கு வந்த சமன்பாட்டை பாருங்க இதா அவன் சின்னது வரும் எக்ஸ் வர்க்கம் சக 5x சய 66 சமன் 0 பாப்பமே அவன் சின்னதா இருப்பான் அந்த பாருங்க சார் அதேதான் வந்து எக்ஸ் வர்க்கம் சக 5x சய 66 சமன் 0 பாத்தீங்களா அவன் சின்னதை உருவாக்காட்டு அவன் சின்ன சமன்பாட்டை நான் எடுத்து காட்டிட்டேன் வந்துட்டு அவன் சின்ன சமன் வந்துட்டு இதான் உங்களுக்கு கேட்டு திருப்தியாக்கும் என காட்டுகின்ற அந்த சமன்பாட்டை உருவாக்கி காட்டுறாங்க அதுவும் முடிச்சு மூணாவது கேள்றான் மேற்குறித்த இருபடி சமன்பாட்டை தீர்த்து அன்னை இருபடி சமன்பாடு எடுத்துக்கிறீங்களே இதை செய்யட்டாம் இதை தீர்த்து பிசிடேன் ஏடிடேன் நீளத்தை மாட்டான் இதை செய்யட்டாம் போல இந்த இருபடி சமன்பாடு தீர்க்கட்டாம் எப்படி தீர்க்கிறீங்க மூணாவது உள்ள இதை காரணிப்படுத்தலாமே இது அந்த நம்பர்ஸ் கண்டுபிடிக்கிற காரணிப்படுத்தலே இது அந்த நம்பர்ஸ் கண்டுபிடிக்கிற காரணிப்படுத்தலே இத காரணிப்படுத்த போறேன் எக்ஸ் வர்க்கம் சக 5x சய 66 சமன் 0 இது நம்பர்ஸ் கண்டுபிடிக்கிற ரெண்டு நம்பர்ஸை தேடி பிடிக்கிற காரணிப்படுத்தல் ரெண்டு நம்பர்ஸை தேடணும் எப்படி பெருக்கினா சய 66 வார மாதிரியும் இவங்களை பெருக்கினா சய 66 வாரமாயும் இவங்களை கூட்டினா சக 5 வாரமாய்க்கும் நீங்க ரெண்டு நம்பரை தேடி பிடிக்கும் இவங்க ரெண்டு பேரும் தேடி பிடிக்கும் இந்த ரெண்டும் பெருக்கிப்பட்டா இது வரணும் இவங்க ரெண்டு பேரும் கூட்டிப்பட்டா இது வரணும் அதுக்கேத்த ரெண்டு நம்பர்ஸை நீங்க தேடி பிடிச்சிடும் அடையாளம் சரியா என்னது வெரி குட் என்ன போல நான் கண்டுபிடிச்சிருந்தா தான் தெரியும் என்னது பெருக்கினா மறை 66 வரணுமா கூட்டினா நேரஞ்சி வரணும் என்னது 1166 செட்டாம் போல 1166 செட்டாம் இன்னும் சக 11 சய 6 கொஞ்சம் செக் பண்ணிப்பா உண்மையா இத பெருக்கி பாருங்க இது வாரான் நான் கண்டுபிடிச்ச நம்பரை செக் பண்ணிப்பா உண்மையா இத பெருக்கினா இது வருவோமோனும் இதை கூட்டா இது வர நடக்குதான்பா உண்மை நடக்குதான்பா இதை பெருக்கும் சகவேன் சயவேன் பெருக்கினா சய சரி 11 6ஆல பெருக்கினா 66 சரி ஓகே அது சரி இந்த ரெண்டையும் கூட்டி பாரு இங்க வாரண்ட் வேற வேற அடையாளம் வந்தா கூட்ட சென்னாலும் கூட்டிப்படாது கழிபடுமா அப்ப கழிக்கும் 11 6 3 5 பெரிய நம்பர் அடையாளத்தை போடும் பெரிய நம்பர் இவரே பெரிய நம்பர் அடையாளம் சரியா நேரஞ்சு சரி அப்ப கண்டுபிடிச்ச நம்பர் சரி என்று வரைக்கும் இப்ப எப்படி கணக்கு செய்யும் நம்பர்ஸை கண்டுபிடிச்சிட்டோம் இப்ப கணக்கு செய்யும் எப்படி கணக்கு செய்யும் உங்களுக்கு தெரியும் இவரை காரணிப்படுத்துறத டக்குன்னு இப்படி குயிக்கா எழுதி இவரை நீ காரணிப்படுத்தணும் இந்த நம்பர்ஸை வச்சு காரணிப்படுத்துற விடைய குயிக்கா போடலாம் எப்படி எக்ஸ் எழுத்த இங்கேயும் போட்டுக்கோங்க பாப்பா கண்டுபிடிச்ச ரெண்டு நம்பரையும் எழுதுங்க இதுல சக 11 அடுத்ததுல சய 6 நம்பர்ஸ் கண்டுபிடிச்சா குயிக்கா ரெண்டு பிரகாரம் செட் பண்ணலாம் படிச்சுக்கிறீங்க நீங்க சமணிக்கால பூச்சி இப்ப என்ன நினைவு வருது இது படிச்சா என்ன இவங்க ரெண்டு பேரும் பெருக்கிப்பட்டு 0 வருதா நீங்க பெருக்கல் தானே நினைக்கிறா ரெண்டு பேர் இப்படி ரெண்டு பேரை பெருக்கி ரெண்டு பேர் பெருக்கிப்பட போல 0 வருதாக இருந்தா அப்ப ஒவ்வொன்றும் 0க்கு சமம் ரெண்டு பேர் பெருக்கிப்பட்டு 0 வரதாக இருந்தால் அப்ப இவரும் 0 அவரும் 0 ஓகே அப்படி படிச்சு அப்ப இவரும் பெருக்கிப்பட்டு 0 வரதா இருந்தா அப்ப நாங்க எடுக்க வேண்டிய முடிவு அப்ப இவங்க 0 அல்லது இவங்க 0 ஓகே படிச்சுக்கிறோம் இல்லையா வருது கட்டாயம் பாருங்க கேள்வி அப்ப நான் எழுத போறேன் இவங்க சமன் 0 யாரு எக்ஸ் 11 சமன் 0 அல்லது இவங்க சமன் 0 எக்ஸ் 6 சமன்
இப்படி ரெண்டு பேருட பெருக்கம் பூஜ்ஜியம் என்றா நாங்க முடிவெடுக்கிறோம். அப்ப இவர் பூஜ்ஜியம் அல்லது இவர் பூஜ்ஜியம். இனி எக்ஸ காணுவோம் எவ்வளவு? அப்ப எக்ஸ் சமன் இந்த சக 11 அங்கல போனா சக 11 பூஜ்ஜியத்தை நான் எழுதல. பூஜ்ஜியம் என்ன ஒன்றும் இல்ல தானே, ஒன்றும் இல்லாத இடத்துக்கு சக 11 அங்கல போனா சக 11. அல்லது இங்கட எக்ஸ காணணும் என்றா சய 6 அங்கல போனா சக 6 அண்ணா வந்து எக்ஸ சய 11 அல்லது எக்ஸ் சமன் 6. இப்படி ரெண்டு விட வரும் தெரியும். இருபடி சமன்பாடுண்டா ரெண்டு விட வரும். என்ன தெரியுமா கேக்குற? உங்கள்கிட்ட கேக்குற எக்ஸுக்கு மறை 11 வந்து எக்ஸுக்கு 6 வந்து கொஞ்சம் பாருங்க. எக்ஸுக்கு மறை 11 ஒரு வீடியோ வந்து நீங்க இந்த இடத்துக்கு மறை 11 சும்மா போட்டு வைங்க. நீங்க எக்ஸுக்கு மறை 11 போட்டுப்போம். இந்த எக்ஸுக்கு மறை 11 பிரதிட்டு பாருங்க. இன்னும் இவருக்கு மறை 11 போட்டா மறை 11 நேரொன்னு விடுவாரு. மறை 11 நேரொன்னு வாரு. மறை 11 நேரம் எக்ஸுக்கு மறை 11 அப்ப மறை 11 இங்க என்ன புள்ளி ஆன்சர் என்ன? சய 11 சக உண்டு மகள விட சய 11 சக உண்டு கலிபட்டு அப்படி இப்படி வந்த என்ன விட சய 10. அப்ப இந்த பக்கத்துல நீளம் சய 10. எங்க சரி பக்கத்துல நீளம் ஒரு சயல வாரம் பக்கங்களோட நீளங்கள் சயல வருமா? ஏலது நீங்க அழக கூட சயல அழகுறா பாபச்சான் பா நீ அந்த டேப் அங்க போட்டு நான் இங்க பிடிக்கிறேன். மறை 36 மீட்டர்னு வந்து அப்படி வரா மறையில வரையிலவே. அப்ப எக்ஸுக்கு பதிலா மறை 11 போட்டா விட பிழையாதுன்னு விளங்குது. எக்ஸுக்கு எங்களுக்கு மறை 11 வந்த இன்னொரு விடையும் வந்து நான் எக்ஸு பதிலா மறை 11 நான் சும்மா போட்டு பார்த்தேன். இந்த எக்ஸுக்கு மறை 11 போட்டா மறை 11 சக உண்டு. அப்ப மறை 11 நேருமே வருது. சுருக்கி பார்த்தா மறை 10. அப்ப இந்த பக்கத்துல நீளம் மறை 10 மறையில நீளம் மட்டும் வரையுமா? அப்ப ஏடிட நீளம் மறை 10 ஏல 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 மறைகளா. ஆகவே என்ன தெரியுமா பிரச்சனை? எக்ஸுக்கு மறை 11 வந்த விட அது பொருத்தம் இல்ல. எக்ஸுக்கு மறை 11 வந்த விடைகிறே அவர் பொருத்தம் இல்லை. அப்ப அடுத்த விடதான் பொருத்தம். அடுத்த விட யாரு? எக்ஸுக்கு வந்து அடுத்தால் யாரு? எக்ஸுக்கு வந்து அடுத்தால் அண்ணாறு. அப்ப இவர் பொருத்தம் இல்ல, இவர் தான் பொருத்தம். நீங்க ஒரு வசனம் எழுதுங்க, பொருத்தமான ஆளை மட்டும் தனி எடுத்து ஒரு வசனம் எழுது. எக்ஸ் சமன் 6 ஒரு வசனம் எழுதி காட்டுங்க. எக்ஸ் சமன் 6 என்பது பொருத்தமானது. இந்த ரெண்டு விடையில எக்ஸ் சமன் 6 தான் சரியா வரும். மறை 11 செட் ஆகுது இல்ல. சமன் 6 தான் ஓகே. அப்ப எக்ஸ் சமன் 6. இப்ப உங்கள்ட்ட கேட்ட கேள்வி என்ன புள்ள? என்ன கேட்ட? ஏதோ ரெண்டு நீளம் பிசிடே மேடிடே நீளத்தை காணலாம். சரி, அப்ப பிசிட நீளத்தை காணலாம். பிசிட நீளம் வந்து எக்ஸ் ஆகனால் பிசிட நீளம் எக்ஸ் ஆகனால் அப்படிங்கிறத கூட எழுதுறேன். பிசிட நீளம் வந்து எக்ஸ் ஆகனால் ஓகே. இப்ப எக்ஸ் பதில 6 போடுங்க. மறை 11 செட் ஆகல. அப்ப அடுத்த வீடு 6 எக்ஸ் காரணம் வந்து இப்ப எக்ஸ் 6 போடுங்க. இந்த எக்ஸுக்கு 6 போட்டு அப்ப 6 சக 4 அப்ப எவ்வளவு 6 4 10 அண்ணன் வருது. அப்ப பிசிட நீளம் 10 சென்டிமீட்டர். அண்ணன் பிசி நீளம் 10 சென்டிமீட்டர். அதே போல இன்னொன்று கேட்டானே போல ஏடிட நீளம் கேட்டான். ஏடிட நீளம் அப்ப ஏடிட நீளம் எக்ஸ் அகவுண்ட் நடுவர். ஏடிட நீளம் வந்து படத்துல தந்திக்கு எக்ஸ் அகவுண்ட் தந்திக்கு. இப்ப நீங்க செய்யுங்க எக்ஸ் போல 6 போடும். நீ எக்ஸ் 6 கண்டுபிடிச்சு அப்ப எக்ஸ் பதிலா நீங்க 6 போட்டா அப்ப 6 சகவுண்ட் எவ்வளவு 6 கொண்டு கூட்டினா ஓகேயா? எக்ஸாம் பேப்பர் இருபடிச்சோம் பாரு. கட்டாயம் ஒரு கேள்வி வரும் இருபடிச்சோம் வசன கணக்கு இப்படி வரும். சரியா? ஓகே. அப்ப எங்க அந்த கேள்வி முடிச்சு. இத்தனை கேள்வி 3ஆம் கேள்வி முடிச்சு. உண்மையா இவ்வளவுதான் பாருங்க. இவ்வளவுதான் 3ஆம் கேள்வி 10 மார்க்ஸும் இவ்வளவு 10 மார்க்ஸ் விளங்க வரது கூட நேரம் பேசின. பட் விஷயம் கொஞ்சம் தான் புரியல. ஓகே 10 மார்க்ஸ் பாருங்கள் எப்படி மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணி ஸ்கிரீன்ஷாட் அடிச்சுக்கோங்களே.
ரைட் 10க்கு 10 ஓகே. அப்ப கூட பேர் செஞ்சுக்கிறீங்க. சந்தோஷம் சந்தோஷம். எல்லாரும் முயற்சி செய்யணும். எல்லாரும் செஞ்சிக்கணும். மார்க்ஸும் போட்டுறான் கொஞ்சம் புள்ள தேவைக்கணும். இல்லையாந்து பரவாயில்ல, பட் முயற்சி செஞ்சிக்கணும் டைம் எடுத்திக்கணும். எல்லாம் சரி. சுகைதாக்கு சுகைதான் எல்லாம் சரி. சரி, எத்தனை மணி டைமை பார்க்க முடியல போகுது. சரி, 4வது செய்ய டக்குன்னு செஞ்சு 4வது முடிச்சுக்கணும். சரியா? ஓகே. சரி, வட்டி கணக்கு அப்படியே கொண்டு வரேன். கணக்கு கொண்டுதான் மூலம் கதை விளைக்குங்க. சரியா? 15% வருட எளிய வட்டிக்கு ரூபாய் 200,000, அதாவது 2 லட்சம். 2 லட்சத்தை ஒரு நிதி நிறுவனத்தில் இருந்து, ஒரு பேங்க் வச்சுக்கோங்க, தருண் 2 வருடங்களில் திரும்ப செலுத்துவதன் பேரில் பெறுகிறார். 2 லட்சம் கடன் எடுக்கிறார். ஓகேயா? 2 வருஷத்துல ஃபுல்லா கெட்டி முடிக்கிறேன் என்று ஒப்பந்தத்துல கடன் எடுக்கிறார். 2 இயர்ஸ். அவர் எடுக்கிற இடத்தால் எவ்வளவு வட்டி? 15% வட்டி பண்ணி எடுக்கிறார், கடன் எடுக்கிறார். சரி, எடுத்து என்ன செய்யறாரு? பெற்ற பணத்தில் சரியாக அரைவாசி. அப்ப 2 லட்சம் எடுத்தேன், அதுல அரைவாசி. அப்ப அதுல அரைவாசின்னா 1 லட்சம். அந்த 1 லட்சத்தை வருஷத்துக்கு 20% எளிய வட்டி வழங்கும் மற்றும் ஒரு நிதி நிறுவனத்தில் அதுல எடுத்த கடன், இவர் ஒரு இடத்துல கடன் எடுத்துக்கிறார் 2 லட்சம். அதுல 1 லட்சத்தை கொண்டு வைத்து பேங்க் ஒன்றுல அவர் வைப்பு செய்கிறார். அந்த பேங்க் என்ன செய்யுது என்றால் 20% வட்டி கொடுக்கிற பேங்கா. 1 லட்சத்தை கொண்டு போய் பேங்க்ல வைப்பு செய்கிறார். அந்த பேங்க் வருஷத்துக்கு 20% வட்டி கொடுக்கிற பேங்க். அண்ணன் அவருக்கு பேங்க்ல வைப்பு செய்து 20% எளிய வட்டி வழங்கும் மற்றும் நிதி நிறுவனத்தில் 2 வருடங்களுக்கு எல்லாம் 2 வருஷத்துக்கு அவர் வைப்பு செஞ்சார். 2 வருஷத்துல எடுப்போம் என்று வைப்பு செஞ்சார். சரி, மீதியை எவ்வளவு மீதி? 2 லட்சம் மீதி. அந்த 1 லட்சத்தை 2 வருடங்கள், எல்லாம் 2 வருஷம் தான், 2 வருடங்கள் வியாபாரம் ஒன்றில் முதலீடு செய்யணும். யாருடைய ஒரு பிசினஸ்ல இவர் சல்லியே போட்டுறார். எவ்வளவு? 1 லட்சம். ஓகே, கதை விளங்கினேன். 2 வருடங்களின் பின்னர், 2 வருஷத்துக்கு பிறகு வியாபாரத்தின் மூலம் அவர் இட்ட முதலீட்டின் 40% இலாபமாக கிடைக்கும். பிசினஸ் ஒன்றுக்கு அவர் 1 லட்சம் சல்லி கொடுத்து போட்டேன். அந்த பிசினஸ்ல இருந்து 2 வருஷத்துக்கு பிறகு அவர் போட்ட சல்லியில 45% அவருக்கு லாபம் கூட கிடைச்சு. லாபம் கிடைச்சு. 2 வருட முடிவில் அவர் கடனில் இருந்து அவரெடுத்த கடன் விடுபட விரும்பி இருப்பின் 2 வருடங்களின் பின்னர் அவரிடம் எஞ்சி இருக்கும் பணத்தை மாறவே இல்லை. என்னது? ஒரு பேங்க்ல இருந்து மெதுவா கடன் எடுக்கிறது, 2 வருஷத்தை கெட்டேன். எடுத்த சல்லியை கொண்டு வைத்து அரைவாசி இன்னொரு பேங்க்ல இவர் சல்லியை போட்டார். அப்ப அங்கிருந்து ஒரு வட்டி கிடைக்கிறது 2 வருஷம். அடுத்த கொஞ்சத்தையும் ஒரு பிசினஸ்ல போட்டார். அப்ப அங்கே ஒரு லாபம் கிடைக்கும். இப்ப 2 வருஷத்துக்கு பிறகு இவர் எடுத்த கடனை அடைச்சென்று சென்னா, எடுத்த கடனை கெட்டி நின்றா, இவருட கையில கொஞ்சம் சல்லி மீதா, அது எவ்வளவு வட்டி கேட்கும்? ஓகேயா? சரி, முதலாவது நான் இவர் 2 லட்சம் கடன் எடுத்தேன். இந்த 2 லட்சம் கடனுக்கும் 2 வருஷத்துக்கும் எவ்வளவு வட்டி வரணும்? முதலாவது 1 வருஷத்துக்கு வட்டி இவர் எடுத்த கட்டணம், இவர் எடுத்த கட்டணம் 1 வருஷத்துக்கு எவ்வளவு வட்டி வார்னு பார்த்து அதை 2 பேருக்கு 2 வருஷம் வட்டி பார்க்கணும். ஓகேயா? ரைட். அந்த வட்டியா இது இவர் எடுத்த கடனுக்கு வட்டியா? ரைட். நான் எடுத்த கடன் கூட சரி சொல்லணும் போட்டது வசந்தாயும். ரைட். எடுத்த கடனா? எடுத்த கடனுக்கா? எடுத்த கடனுக்கு 1 வருட வட்டி. 1 வருட வட்டியா?
உள்ள 100க்கு எவ்வளவு? இவர் எடுத்த கடன் 15. 100க்கு 15. 100 ரூபா கடன் எடுத்தா 15 ரூபா வட்டி கட்டணும். அதான் எடுத்தான். 100க்கு 15 ரூபா வட்டி என்றா 2 லட்சம் எடுத்தே. அப்ப 2 லட்சத்துக்கு எவ்வளவு வட்டி இருக்கும்? 100க்கு 15 ரூபா என்றா 2 லட்சத்துக்கு எவ்வளவு எடுப்போம்? இது சுருக்கி தெரியும். ஓகே, 2 பூஜ்ஜியம் 2 பூஜ்ஜியத்தை வெட்டிட்டோம். கீழே ஒன்று மட்டுமெண்டா கணக்கெடுக்க வானம். 2015 பெருக்கு. 2015 பெருக்கு. 15 2 30. 15 2 30. அதே போல இந்த 3 சைபரையும் பின்னு போடுங்களேன். அப்ப 30,000. அப்ப 30,000 ரூபாய் வருது வட்டி ஒரு வருஷம். இவர் எடுத்த கடனுக்கு இவருக்கு எட்ட வேண்டிய வட்டி 30,000 ஒரு வருஷம். ஒரு வருஷத்துக்கு 30,000 என்றா அப்ப 2 வருஷத்துக்கு. அப்ப ஆகவே 2 வருஷத்துக்கு அப்ப எவ்வளவு வட்டி? 2 வருட வட்டி. ஒரு வருஷத்துக்கு 30,000 என்றா 2 வருஷத்துக்கு 30,000 2ஆல பெருக்கணும். எவ்வளவு? 60,000 ரூபாய் வட்டி. அப்ப 2 வருஷத்துக்கு வட்டி எவ்வளவு? 60,000. அப்ப இவர் எவ்வளவு கெட்டும்? 2 வருஷத்துல கடன்ல இருந்து நீங்கிற எவ்வளவு கெட்டும்? எடுத்த கடன் 2 லட்சம், வட்டி 60,000. அப்ப 2 லட்சமும் 60,000 சேர்ந்து 2,60,000 கெட்டும். இவர் 2 வருஷத்துக்கு கூட கடன்ல இருந்து நீங்கிறா. அப்ப இவர் செலுத்த வேண்டிய மொத்த தொகை, இவர் செலுத்த வேண்டிய மொத்த தொகை 2 வருஷத்துக்கு இவர் செலுத்த வேண்டிய மொத்த தொகை 2 லட்சத்தோட 60,000 கூட்டும். அப்ப எவ்வளவு கூட்டினா 2,60,000 தெரியுமே. இவ்வளவு சொல்லி கொடுக்கும். இப்ப இது அவர் இவர் கொடுக்கோணி சொல்லி இவர் கொடுக்கோணி சொல்லி எடுத்தாருன்னு கொடுக்கும். இப்ப இவருக்கு வார வருமானம் இருக்கும். இவருக்கு வார வருமானம் ஓகே, நான் அதையும் சேர்க்கலாம். இவர் 1 லட்சத்தை ஒரு பேங்க்ல ஓட்டாரு. அந்த பேங்க் இவருக்கு வட்டி கொடுக்குறேன். எத்தனை சதவீதமா? 20%. ஓகே, இவர் 1 லட்சத்தை ஒரு பேங்க்ல ஓட்டாரு, 20% வட்டி தான். அப்ப அந்த பேங்க்ல இவருக்கு எவ்வளவு வட்டி பார்ப்போம் 2 வருஷத்துக்கு. ஓகே, அப்ப இது அவர் வைப்பு செஞ்ச பேங்கா? ஒரு சொல்லுங்க. வைப்பு செய்த பேங்க் என்ன? அவர் வைப்பு போட்ட சல்லி 1 லட்சம். அதுக்கு ஒரு வருஷத்துக்கு எவ்வளவு வட்டியா? ஒரு வருஷத்துக்கு எவ்வளவு வட்டிக்குள்ள? 20,000. 20%. அப்ப 100 ரூபா வைப்பு செஞ்சா 20 ரூபா வட்டி தான். 100க்கு 20. 100க்கு 20. சரி, 100க்கு 20 என்றா எவ்வளவு சல்லி போட்டவரு அந்த பேங்க்ல? 1 லட்சம். அப்ப 1 லட்சத்துக்கு எவ்வளவு? 1 லட்சத்துக்கு எவ்வளவு? ஓகே, 1 லட்சம் என்று சொல்ற 100,000. ரைட், ஓகே, சுருக்கி பாப்பே. ரைட், அங்க முடிச்சுக்கொள்ளும். ரைட், 2 பூஜ்ஜியம் 2 பூஜ்ஜியத்தை விட்டு 1020 பெருக்கலாம். எவ்வளவு? 1020 20,000. 20,000 ரூபாய் ஆயிடுச்சு. அப்ப இவருக்கு ஒரு வருஷத்துக்கு 20,000 வட்டி கிடைக்குது. இவர் போட்டு இவர் வச்ச பேங்க் இவருக்கு கிடைக்குது 20,000. சரி, ஒரு வருஷத்துக்கு 20,000 என்றா 2 வருஷத்துக்கு எவ்வளவு? அப்ப 2 வருட வட்டி. 2 வருட வட்டி. ஒரு வருஷத்துக்கு 20,000 என்றா 2 வருஷத்துக்கு எவ்வளவு? டக்குன்னு சொல்லுங்க. வெரி குட். 2002 எவ்வளவு? 40,000. சாரி, 20,002 40,000. அப்ப 40,000 ரூபாய் வட்டி கிடைக்கும். எந்த பேங்க்ல இருந்து? இந்த பேங்க்ல. அப்ப இந்த பேங்க்ல 2 வருஷத்துக்கு போற மொத்தம் இவருக்கு எவ்வளவு கிடைக்கும்? 2 வருஷத்துக்கு போற மொத்தம் இவருக்கு எவ்வளவு கிடைக்கும்? 1 லட்சம் போட்ட சல்லி, 40,000 அவருக்கு கிடைக்கிற வட்டி. அப்ப எல்லாம் சேர்ந்து 1,40,000 கிடைக்கிறது 2 வருஷத்துக்கு. இவருக்கு 1,40,000 கிடைக்கலாம். அப்ப மொத்த தொகை போடும். அப்ப மொத்த தொகை இவருக்கு கிடைக்கிற மொத்த தொகை அந்த பேங்க் ஆன இவருக்கு கிடைக்கிற மொத்த தொகை போட்ட சல்லி 1 லட்சம், 40,000 வட்டி எல்லாம் சேர்ந்து அப்ப அவருக்கு 1,40,000 கிடைக்கும். ரூபாய் 1,40,000 கிடைக்கும். அண்ணா 2 வருஷத்துக்கு போறோம். இந்த பேங்க்ல இருந்து 1,40,000 போட்டார். ஓகேயா? 1,40,000 ஹை கிடைச்சிச்சு. சரியா? ரைட். இப்ப இன்னொரு லட்சத்தை பிசினஸ் போட்டாங்க. இன்னொரு லட்சத்தை பிசினஸ் போட்டாங்க.
அப்ப அந்த பிசினஸ்ல இவருக்கு எவ்வளவு லாபம் கிடைச்சா லாபம் அந்த பிசினஸால இவருக்கு எவ்வளவு லாபம் கிடைச்சிருந்தா என்ன சொல்ற போட்ட சல்லியில 45% லாபம் கிடைச்சாங்க. சொற்கள் முக்கியம் சதவீதம். முதலீட்டினெண்டா போட்ட சல்லீட 45% கிடைச்சு. போட்ட சல்லீட 45 போட்ட சல்லி எவ்வளவு பிசினஸ் எவ்வளவு 1 லட்சம். அப்ப 1 லட்சத்திட 45% இவருக்கு லாபம் கிடைச்சு. அப்ப எவ்வளவு லாபம் பார்ப்போம். 2 வருஷத்துக்கு லாபம். ஃபுல்லா 1 வருஷத்துக்கு இல்ல 2 வருஷத்துக்கு லாபம். 45% லாபம் கிடைச்சாங்க. அப்ப வியாபாரத்திட லாபம். இப்ப நான் வியாபாரம் இப்ப நான் எழுத போறேன் வியாபாரம் 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 இவரை கிடைச்ச லாபம் போட்ட சல்லீட போட்ட சல்லி எவ்வளவு 1 லட்சம். போட்ட சல்லீட 45%. போட்ட சல்லீட 45% அவருக்கு கிடைக்கிறது. இதை செஞ்சுக்காம எவ்வளவு இது 1 லட்சம் 45% என்றால் 100க்கு 45 அப்படி 45% என்றால் 100க்கு 45. இப்ப சுருக்கி பாருங்க அவருக்கு எவ்வளவு லாபம் கிடைச்சிடும் பிசினஸ் ஆகும். அப்ப இங்க 2 பூஜ்ஜியம் இங்க 2 பூஜ்ஜியத்தை விடும். இப்ப 45ஆல இந்த 1000 பெருக்குமே வரும். 45ஆல 1000 பெருக்கினா 45. அப்ப அவருக்கு 45,000 கிடைக்கும். ரைட் சரி. அப்ப இந்த பிசினஸ்ல இருந்து இவர் ஃபுல்லா கலண்டு வாரின இவருக்கு எவ்வளவு கிடைக்கும். இவர் பிசினஸ்ல போட்ட 1 லட்சம் அதே மாதிரி தானே உண்மை. பிசினஸ்ல போட்ட 1 லட்சம் பிசினஸ் ஆல கிடைச்ச 40,000 பேர். அப்ப எல்லாம் சேர்ந்து 1,40,000 பிசினஸ் எடுத்துருவார். பிசினஸ் தேவை ஒண்ணும் தேவை எல்லாம் எடுக்கிறாரு. 2 வருஷத்துக்கு எல்லாத்தையும் முடிக்கிறார். அப்ப பிசினஸுக்கு போட்ட 1 லட்சம் அதை எடுக்கல. அந்த 1 லட்சம் பிசினஸ் ஆல வேற 40,000 லாபம் கிடைச்சு. அப்ப எல்லாம் சேர்ந்து எவ்வளவு 1,40,000 மொத்தமா கிடைச்ச பிசினஸ் ஆல. பிசினஸ் ஆல அவருக்கு கிடைச்ச மொத்தம் கூட பிசினஸ் ஆல அவருக்கு கிடைச்ச மொத்தம் அவர் போட்ட 1 லட்சம் வேற அவருக்கு கிடைச்ச 45,000 லாபம் ஒன்று கிடைச்சு. அப்ப எல்லாம் சேர்ந்து எவ்வளவு 1,45,000. அப்ப பேங்கால இவருக்கு எவ்வளவு கிடைச்சது 2 வருஷத்துல பேங்கால கிடைச்சது 1,40,000. பிசினஸ் ஆல கிடைச்சது 1,40,000. அப்ப எல்லாம் சேர்ந்து மொத்தம் எவ்வளவு கிடைச்சது பேங்கால 2 வருஷத்துக்கு பிறகு எல்லா சலியும் எடுத்தாரு 1,40,000. 2 வருஷத்துக்கு பிறகு பிசினஸ் எல்லா சலியும் எடுத்தாரு 1,40,000. அப்ப எல்லாம் சேர்ந்து மொத்தமா இவ்வளவு பொக்கெட்டு வந்துருப்பார். அப்ப மொத்த வருமானம் கூட மொத்த வருமானம் இவருக்கு கிடைச்ச மொத்த வருமானம் மொத்த பாட்டுல இப்படி வசனம் எழுதி செய்யணும் சரியா. மொத்த வருமானம் பேங்கால கிடைச்ச எவ்வளவு எனக்கே மறந்து. பேங்கால கிடைச்ச 1,40,000. பேங்கால கிடைச்ச 1,40,000. வியாபாரத்தால கிடைச்ச 1,45,000. அப்ப ரெண்டையும் கூட்டி பாருங்க மொத்தம் எவ்வளவு 2,85,000. ஓகே அண்ணன் இவ்வளவு சல்லி வந்துச்சு. இந்த பொக்கட்டிக்கு 2,80,000 வந்துச்சு. இப்ப இந்த சல்லிய கொடுமை கடன் கெட்டோமே இவர் எடுத்த கடன் கெட்டோமே இவர் எடுத்த கடனுக்கு எவ்வளவு கெட்டோம் பாருங்க அதை கண்டு வச்சுக்கணும். இவர் எடுத்த கடனுக்கு எவ்வளவு கெட்டோம் இவர் எடுத்த கடனுக்கு எவ்வளவு கெட்டோம் மொத்தமா 2,60,000. ஆனா இவருடைய கையில 2,80,000 நீக்குது வருமானம். இந்த சல்லிட இந்த கடனை கெட்டினா அப்ப இவருடைய கையில கடைசி எவ்வளவு பேலன்ஸ் அத்தனை ஓட்டு கேட்டு எவ்வளவு பேலன்ஸ் 2,85,000 2,60,000 கழிச்சுட்டா அண்ணா அப்பாவோட கையில கடைசி பேலன்ஸ் வரும். ஆகவே அவரிடம் எஞ்சியுள்ள தொகை ஓகே ஆகவே எஞ்சியுள்ள தொகை எதிலிருந்து எதை கழிக்கணும் 2,85,000 இருந்து பேங்குக்கு இவர் கொடுக்கிற கடன் 2,60,000 கழிக்கும். இவர் கொடுத்த கடனால இவர் எடுத்த கடனை கொடுக்கணும். அப்ப எவ்வளவு கழிச்சா டக்குனு மனசால கழிங்க எவ்வளவு 85,000 60,000 25,000 25,000 ரூபாய் இவருடைய பாக்கெட்ல இப்ப 2 வருஷத்துக்கு பிறகு 25,000 தான். பேங்கால சல்லி எடுத்து அந்த சல்லி எடுத்து பிசினஸ் செஞ்சு அந்த சல்லி இன்னொரு பேங்க்ல ஓட்டு பேங்கால கடன் ஒன்று எடுத்துக்கொண்டே இவர் பெரிய ரோல் ஒன்று பண்ணி கடைசி 25,000 மட்டும் ஷாப்ல கடைசி
ஓகேயா? இதான் 4ஆம் கேள்வி. சரி, ஷார்ட் டவுன் அடிச்சுக்கோ. எல்லாம் சரி. கடைசியா கிடைச்சது அந்த வட்டி கணக்கு எப்படி? நான் கிளாஸ்ல படிக்கக்குள்ளேயோ அல்லது புக்ல படிக்கல, புக்ல இது மாதிரி கணக்கு இல்லையோ, பேப்பர் செய்யக்கூட தான் இந்த மாதிரி வித்தியாசமா கிடைக்கிறது. இங்க அங்க எடுக்கிற மரம், அங்க இங்க போடுற மரம், அப்படி போடுறது. அப்ப புக்கை படிச்சு ஓகேயா எக்ஸாம் செய்யலுமா? ஏலா. பேப்பர்ல ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் எடுக்கும். ஒரு பேப்பர் போதா? 2-3 பேப்பர் தான் செய்யும். நான் ஒரு பேப்பர் செய்யும். சரியா? நீங்க இன்னொரு பேப்பர் சார், நீங்க செல்ஃப் உங்களை நான் இந்த கிளாஸ் நைட்டே தான் வைக்க போகணும். ரைட் இருக்குது நான் பிளான் பண்ணிக்கல. ரைட் நான் அட்லுகம பிள்ளைகளுக்கு வந்து எக்ஸாம் பின்னுக்கு ஆகல. உங்களுக்கு 22ஆம் தேதி எக்ஸாம். உங்களுக்கு எக்ஸாம் கொஞ்சம் பின்னுக்கு ஆயிட்டு. அட்லுகம பிள்ளைகளுக்கு எக்ஸாம் பின்னுக்கு ஆகல. அவங்களுக்கு 4ஆம் நம்ம எக்ஸாம் ஸ்டார்ட். அதனால் அவங்களுக்கு மேலே மேத்ஸ் பேப்பர் செய்யல, ஃபுல்லாக செய்யலாம். மேத்ஸுக்கு அடுத்த இல்லாம தான் ரைட். இருந்தாலும் அந்த எக்ஸாமிக்குள்ள கொஞ்சம் கிளாஸுக்கு அட்டென்ட் பண்றது கொஞ்சம் கஷ்டம். அடுத்தடுத்த பாடம் படிக்கணும். கேட்டால் நான் எப்படி சரி கஷ்டத்தோட கஷ்டம். நானும் இந்த வெளில இருந்து கிளாஸ் தான் செஞ்சு இப்படியே 6:30 தான் கிளாஸ் ஒன்று முடிஞ்சது. தெரியும் கிளாஸ் வந்த பிள்ளை தெரியும், அந்த பிள்ளை இருக்கிறீங்க சரியா? அந்த மரம் திரும்பி இன்னொரு கிளாஸ் சரியா? இப்படி நானும் மிச்சம் டயர்ல இருக்கிறேன் சரியா? சரி, ஓகே. எப்படி சரி, நாங்க 4 கிளாஸ் தான் 3 கிளாஸ் நடத்திட்டோம். இன்னும் இருப்பது ஒரே ஒரு கிளாஸ். எல்லாம் செய்யலுமாமோ தெரியாது சரியா? ரைட். அடுத்த கிளாஸ் இன்னொரு 4 கணக்கு செஞ்சா 8 கணக்கு முடியும். ஓகே, பார்ப்போம். எலிமெண்ட் இன்னொன்று கூட பார்க்குறேன். சரி, ஓகே. அப்ப நீங்க அடுத்த கிளாஸ் வரப்போல நான் எப்படி செல்லல. அநேகமா புதன்கிழமை தான் இங்க நினைக்கிறேன் சரியா? வென்ஸ்டே ஆயிக்குமெண்ட் சான்ஸ் இருக்குது. வென்ஸ்டேக்கு தான் சான்ஸ் இருக்குது. ஃப்ரைடே தான் போட பார்த்த. ஃப்ரைடே நான் கொஞ்சம் பிஸியாக ஆகிக்கிறேன். ஃப்ரைடே கொஞ்சம் எனக்கு இயலாம். நான் கொஞ்சம் சில்லரம் வெனிஸ்டே மாட்ட சான்ஸ் இருக்குது. சில்லரம் வெனிஸ்டேல இந்த பிள்ளைகளுக்கு எக்ஸாம் நிற்குது. எக்ஸாம் செய்யற பிள்ளைகள் ஓகே. நீங்க ரெக்கார்டிங் சரி எடுத்து பாருங்க. சரி, ஓகே. நான் குரூப் அடுத்த விஷயங்களை கதைக்கிறேன். இப்போ காட்சி கொண்டு கேளா டைம் பேத்துட்டு நீங்கள் நாளைக்கு ஸ்கூல் ரெடி ஆகணும். சரி, எனவே மீண்டும் நாங்கள் சந்திப்போம் அடுத்த பேப்பர் கிளாஸ்ல. ஆல் தி பெஸ்ட்.